श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः। श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वय रत्नदीपम् आजानुबाहुम् अरविन्दतलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि। ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் சமஸ்த உலகங்களினுடைய உஜ்ஜீவனத்திற்காக பற்பல சாஸ்திரங்களை வெளியிட்டருளினான். வேதங்கள், வேதாந்தங்கள், தர்மசாஸ்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் என்று எத்தனையோ நூல்களை பல ரிஷிகள் மூலமாக இந்த உலகத்துக்கு வெளியிட்டருளினார். அவற்றுக்குள்ளே ஸ்ரீ ராமாயணம் என்னும் இதிகாசம் அனைத்து சாஸ்திரங்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அனைத்து பெரியோர்களாலும் ஆச்சாரியர்களாலும் அன்போடு ஆதரிக்கப்பட்டு எப்போதும் இந்த ஸ்ரீ ராமாயணத்திலேயே அவர்கள் ஊற்றத்துடன் அந்த ஸ்லோகங்களை அடிக்கடி பாராயணம் செய்து கொண்டு அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையே மனசிலே தரித்து கொண்டு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பெரியவாச்சான் பிள்ளை என்ன ஒரு ஆச்சாரியர், வியாக்கியான சக்கரவர்த்தி என்று கொண்டாடப்படுகிறார். 4000 திவ்ய பிரபந்தங்கள் திராவிட வேதம். அந்த திராவிட வேதமாகிற திவ்ய பிரபந்தங்கள் அனைத்திற்கும் விளக்க உரை வியாக்கியானத்தை அருளி செய்தவர் அந்த பெரியவாச்சான் பிள்ளை இந்த ஸ்ரீ ராமாயணத்திலே மிகவும் ஊற்றத்தோடு ராமாயணத்துக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான சில ஸ்லோகங்களுக்கு ரொம்ப விபுலமான அற்புதமான வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். ஒவ்வொரு காண்டத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய முக்கியமான சில ஸ்லோகங்களை எடுத்து அற்புதமாக விளக்குகிறார். அது மட்டுமல்லாது தம்முடைய திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களிலே பெரும்பாலும் பலவிடங்களிலும் அந்தந்த பாசுரங்களுக்கு அர்த்தத்தை விவரிக்கிற சமயத்திலே அதற்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமாயண ஸ்லோகங்களை எடுத்து உதாகரித்து ராமாயண ஸ்லோகங்களுக்கு அந்தந்த இடத்திலே அந்தந்த சந்தர்ப்பத்திலே அற்புதமாக விளக்கங்களை அருளி செய்கிறார். அப்ப திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள்ல பலவிடங்கள்லையும் பார்த்தால் ஸ்ரீ ராமாயண ஸ்லோகங்களே இடம்பெறும். திவ்ய பிரபந்தமும் ராமாயணமும் என்று வரை இந்த பூவுலகத்தில் இருக்கிறதோ அன்று வரை ஸ்ரீ வைஷ்ணவம் தழைத்து ஓங்கும் என்றே அரசர்கள் கூட கருதி இருந்தனர். ஸ்ரீ ராமானுஜர் தாம் திருவரங்கத்தில் எழுந்தருள் இருந்த அந்த சமயத்திலே ஒரு சோழனுடைய உபதிரவத்தினாலே அங்கு இருக்க முடியாமல் அங்கிருந்து புறப்பட்டு மேல திசை, மேல நாடு என்று சொல்லக்கூடிய அந்த மேலக்கோட்டை அந்த பக்கமாக எழுந்தருளினார். திருநாராயணபுரத்துக்கு எழுந்தருளி அங்கு 12 வருஷங்கள் அங்கேயே சுகமாக எழுந்தருளி இருந்தார்னு பார்க்கிறோம். அப்படி அந்த காலத்துல ஒரு சோழன் அபச்சாரப்பட்டார். அந்த சோழன் மாண்ட பிற்பாடு அடுத்து பட்டத்துக்கு வந்த அரசன் அவன் தன்னுடைய முன்னாடி இருந்த அந்த அரசனை குறித்து இப்படி மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு, இது என்ன முட்டாள்தனம், எனக்கு முன்னாடி இருந்த அந்த அரசனுக்கு இது கூட தெரியவில்லையே, வெறும் கோவில்களை இடித்து அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவ கோவில்களை பார்த்து குறிவைத்து அதையெல்லாம் இடித்து ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருக்கக்கூடிய பாகவதர்கள் பெருமக்களை எல்லாம் துன்புறுத்தி அச்சப்படுத்தினால் அதனால் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தை அழித்து விட முடியுமா? ஸ்ரீ வைஷ்ணவம்ங்கிறது அவ்வளவு ரொம்ப எளிமையானதல்ல, எளிமையான மதம், ஆனால் ரொம்ப சுலபமாக அழிந்து போகக்கூடிய ஒரு மதம் கிடையாது. அது சனாதனமான சம்பிரதாயம். ஒரு நாள் தொடங்கி இன்றிலிருந்து தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவம் பிறந்தது என்றே கூற முடியாமல் தொன்று தொட்டு வேதங்களிலேயே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் எல்லாம் ரொம்ப தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அப்படியெல்லாம் கோவில்களை இடிப்பதினாலோ ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களை துன்புறுத்தி அவர்களை அடக்கி வைப்பதினாலோ இந்த சம்பிரதாயத்தை அழித்து விடவே முடியாது என்று கூற வந்தவன் அந்த அரசன் என்ன தெரிவித்தான்னா, என்று வரை ஸ்ரீ ராமாயணமும் திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தமும் இந்த பூவுலகத்திலே நடையாடுமோ
அன்று வரை இந்த சம்பிரதாயத்தை யாராலும் அழிக்க முடியாதுன்னு தெரிவித்தான். அப்ப அப்படி திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே சாரமான திருவாய்மொழி, அதற்கு சமமாக இருப்பது ஸ்ரீராமாயணம். அப்ப அருளை செயல்கள் திவ்ய பிரபந்தத்திற்கு எத்தனை ஏற்றம் தருகிறோமோ, அதுவும் கலியுகத்துல நம்மால வடமொழி வேதங்களை படித்து அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாதுங்கிற ஒரு ஒரு ரொம்ப கஷ்டமான இந்த நிலையில் நமக்கு ரொம்ப எளிய விதத்திலே அந்த வடமொழி வேதங்கள்ல இருக்கக்கூடிய அதே அர்த்தத்தை சுலபமாக புரிந்து கொள்ளலாம் என்பதற்காகவே எம்பெருமான் திராவிட வேதங்களை திவ்ய சூரிகளான ஆழ்வார்கள் மூலமாக வெளியிட்டருளினான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தங்களுக்கு சமமான புகழ் கொண்டிருப்பது என்றோ திரேதாயுகத்துல வெளியிடப்பட்ட ராமாயணம். நடுவுல ஒரு யுகமே தாண்டி போயிருக்கிறது. கிருதயுகம், திரேதாயுகம், கிருதயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம் என்று பார்க்கிறோம். கிருத, திரேதா, துவாபர, களி. அப்ப திரேதாயுகத்துல ராமன் அவதரித்தான். அந்த ராமன் மீண்டும் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிற்பாடு காட்டுக்கெல்லாம் சென்று ராவணனை முடித்து பட்டாபிஷேகம் செய்து கொண்ட காலத்திலே வால்மீகி முனிவருக்கு நாரதர் வந்து கட்டாட்சித்தார். பின்று பிரம்மா வந்து அனுகிரகித்தார். உனக்கு ராமனுடைய அத்தனை சரித்திரமும் மனக்கண் முன்னாடி தோன்றும்னு சொன்ன பிற்பாடு அனைத்தையும் தாம் அனுபவித்து ஒரு பெரிய சாஸ்திரமாக நூலாக அவர் அருளி செய்தார் வால்மீகி. அதுதான் வால்மீகி ஸ்ரீராமாயணம் என்று கொண்டாடுகிறோம். திரேதாயுகத்துல வெளிவந்த இந்த ஸ்ரீராமாயணத்திற்கு இப்போ கலியுகத்துல ஆழ்வார்கள் மூலமாக வெளியிடப்பட்ட திவ்ய பிரபந்தங்கள், அதுவும் முக்கியமா திருவாய்மொழி, அதற்கும் இதற்கும் ஒரு சாமியம் உண்டு. ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்ல வருகிறதுன்னு சொன்னால், அப்ப ராமாயணம் என்பதும் மிகவும் எளிய விதத்திலே நமக்கு உயர்ந்த கருத்துக்களை புரிய வைக்கிறது என்கிற ஒற்றுமை கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். திவ்ய பிரபந்தங்களுக்கு எத்தனை ஏத்தம் சொல்லுகிறோம். ஆழ்வார்கள் ரொம்ப பக்தி பாவத்தோடு அப்படி கதை போக்கிலே கண்ணனோடு வார்த்தையாடுவது, பேசுவது, எம்பெருமானோடு ஊடுவது, தூது விடுவது என்று இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போல அந்த பாசுரங்களை அமைத்து தன்னுடைய அந்த செயல்கள் மூலமாக, தன்னுடைய எண்ணங்கள் பாவங்கள் மூலமாக நமக்கு உயர்ந்த பக்தி, எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய காதலை நமக்கு விதைக்கிறார்கள், வளர்க்கிறார்கள்னா அதே போன்ற ஒரு பக்தியை இந்த ஸ்ரீ ராமாயணம் நமக்கு ஏற்படுத்தும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால தான் ஆச்சாரியர்கள், அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முக்கியமா எப்படி அருளி செயலுக்கு ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் சந்தை சொல்லி கொண்டு அதை கற்கிறோமோ, அதனுடைய வியாக்கியானங்களை வாசிக்கிறோமோ, காலக்ஷேபமாக கேட்டு உணர்கிறோமோ, அதே போல ஸ்ரீ ராமாயணத்தையும் கேட்டு உணர வேண்டும். சுவாமி எம்பெருமானாரே பெரிய திருமலை நம்பிங்கிற ஆச்சாரியரிடத்துல ஒரு வருஷ காலம் அடிபணிந்து இந்த அர்த்த விசேஷங்களை கேட்டிருக்கிறார் என்றால், அப்ப சட்டென்று ஸ்ரீ ராமாயணத்தை நாமே படித்து வாசித்து அர்த்தம் புரிந்து கொள்வதுங்கிறது ஆகவே ஆகாது. புரியும், ஆனா அதனுடைய ஆழ்ந்த தத்துவார்த்தங்கள் நமக்கு கையில கிடைக்குமா? தத்துவார்த்தங்களை அனுபவிக்க முடியுமான்னா அது ஒரு குரு ஆச்சாரியன் உபதேசித்தால் தான் இதற்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கருத்துக்களை நம்மால புரிந்து கொள்ள முடியும். ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு. சமுத்திரத்துக்கு அடியில முத்து, பவழம், மாணிக்கம், ரத்னம், கோமேதகம்னு எத்தனையோ விலை மதிப்பற்ற ரத்தனங்கள் அமைந்திருக்கும். அதையெல்லாம் வெளியிலிருந்து பார்ப்பவரா நமக்கு தெரியுமா? ஆனால் முத்து குளித்து எடுப்பவன் பவழப்பாறைக்குள்ள போய் அதை எடுத்து கொண்டு வருபவனுக்குத்தான் அது தெரியும். அத மாதிரி அதை எடுத்து கொடுப்ப சாமர்த்தியம் இருப்பவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு பல நூல்கள் மூலமாக இந்த ராமாயணத்தை ரொம்ப எளிய விதத்திலே விளக்குகிறார்கள். அதையெல்லாம் துணை கொண்டுதான் நாமும் கடந்த பல தினங்களாக ஸ்ரீ ராமாயணத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ரொம்ப ஆச்சரியமான இந்த ஸ்ரீ ராமாயணத்துல பல பல கட்டங்கள் 10 தினங்களாக கொண்டு இந்த ஸ்ரீ ராமாயணத்தை அனுபவித்து கொண்டு வருகிற அந்த கிரமத்திலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டியது சுக்ரீவ பட்டாபிஷேகம் என்கிற அந்த தலைப்பு, அதற்கு உண்டான நிகழ்ச்சி. அதுல ராமன் எப்படி அந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்தை நிகழ்த்தினான்னு அனுபவிக்க வேண்டும். ஆனாலும் நேற்றைய தினம் என்ன இறுதியாக பார்த்தோம்னா ஜட்டாயு மோக்ஷம். ஜட்டாயுங்கிற பறவை, அவர் எப்பேற்பட்டவர்? பெரிய உடையார் என்று சம்பிரதாயத்தில் அவருக்கு திருநாமம் உண்டு. ஜட்டாயு மகாராஜர் என்று அழைக்கிறார்கள். ஏன்னா மகாராஜா தசரதன், அந்த தசரதனுக்கு இவர் கூடவே நண்பனாக இருந்திருக்கிறார். 60,000 வருஷம் இவரும் மூத்தவர். எப்படி தசரதனுக்கு 60,000 ஆண்டுகள் வயதாகி இருக்கிறதோ அதே போல வயதுடையவர் தான் இந்த அதாவது ஜட்டாயு மகாராஜரும். இந்த பறவையும் கழுகு குலம், கழுகு பறவைகளுக்குள்ளேயே அரசனாக இருந்திருக்கிறார். அருணன், சூரியனுடைய சாரதி அருணன் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த அருணனுக்கு பிறந்தவர் தான் சம்பாதி, ஜட்டாயு. அதுல சம்பாதி மூத்தவர், ஜட்டாயு இளையவர். 2 பறவைகள். அதுல ஜட்டாயு என்பவர் இப்போ ராம கைங்கரியத்திற்காக தம்மையே அர்ப்பணித்தார்னு பார்த்தோம்.
சீதா பிராட்டி அபகரித்து கொண்டு போனான் ராவணன். அந்த சமயத்திலே ஜட்டாயு மகாராஜர் தன்னுடைய அந்த மூப்பு வயதான அந்த காரணத்தினாலே கண்களை இடுக்கி கொண்டு பார்த்தார். ஓஹோ, யாரோ ஒரு கூக்குரல் கேட்கிறதே, ஒரு பெண்ணை யாரோ பலாத்காரமாக எங்கேயோ தூக்கி கொண்டு போகிற மாதிரி இருக்கிறதே, என்ன நடக்கிறதுன்னு அப்படி உற்று கவர்ந்து நோக்கினவருக்கு தெரிய வந்தது. ஓஹோ, நம்முடைய சீதையத்தான் யாரோ கடவாளை கொண்டு செல்லுகிறார்கள், யார் என்று அருகே போய் பார்ப்போம்னு பார்த்தால் லங்கைக்கு தலைவனா இருக்கக்கூடிய அரசனா இருக்கக்கூடிய ராவணன், அவன் இப்படி ஒரு தீய காரியத்தை புரிகிறானே என்று அந்த ராவணனோடு மிகவும் உபதேசங்களை செய்து எத்தனையோ சொல்லி பார்த்து அவன் கேட்காமல் அவனுடைய தீய புத்தியை பார்த்து மிகவும் வருந்தி மேற்கொண்டு அவனோடு சண்டையே இட்டார். நம்முடைய பிராணனை கூட மதிக்க வேண்டாம், சீதையை ரட்சிப்பதுதான் நமக்கு முக்கியமான கடமை என்று கொண்டு ராவணனுடைய போர் செய்து அவனை வீழ்த்தி அவனுக்கு எந்த ஆயுதங்களும் இல்லாதபடி செய்து விட்டார். அவனுடைய கிரீடத்தை போக்கினார், அவனுடைய கைகள்ல இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்கள் மற்றதை எல்லாத்தையும் தட்டி விட்டார். ஆனா இறுதியிலே பெரிய சந்திரஹாசம்ங்கிற ஒரு பெரிய வாளை எடுத்துக்கொண்டு அந்த வாளாலே 2 பக்க சிறகுகளையும் வெட்டி வீழ்த்தினான் ராவணன். அதற்கு மேல பறக்க முடியாமல் அப்படியே அவர் கீழே விழுந்து விட்டார். ஐயோ, சீதைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நேர்ந்ததேன்னு மனது முழுக்க வருத்தம். தம்மால அதற்கு மேல ஒன்றும் செய்ய முடியவில்லையேங்கிற அந்த கலக்கத்தோடு குத்துயிரும் கொலையுயிரமாக பூமியில விழுந்தார்னு பார்த்தோம். அதற்கு மேலதான் சீதை இன்னும் வருந்தினாள். நமக்கு உதவி புரிய வேண்டும்னு இப்பேற்பட்ட ஒரு பெரிய மகானுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதே, அவரை ரட்சிப்பதற்கூட இப்ப முடியாமல் நான் இருக்கிறேனே, இது என்ன ஒரு தாழ்ந்த நிலைமை என்று ராவணனுக்கு பல தடவை உபதேசத்தை செய்கிறாள். இப்படி செய்யாதே, ராமனோடு நீ போரிட்டு அவனை வெற்றி கொண்ட பிற்பாடனோ இப்படி செய்ய வேண்டும், ஏன் உனக்கு இந்த மாதிரியான தீய புத்தி வந்தது, எதற்கு உன்னிடத்திலேயே பல மனைவிகள் இருக்க அவர்களிடத்துல ஆசையை வைக்காமல் இப்படி மாற்றானுடைய மனைவியினிடத்துல ஆசை வைக்கிறாயே, எத்தனையோ சாஸ்திரங்களை படித்திருந்தும் அந்த ஞானத்திற்கு தக்க உன்னிடத்துல செயல்பாடு ஒழுக்கம் இல்லையே என்று பலவாறாக ஏசுகிறாள், என்னென்னமோ உபதேசிக்கிறாள். எதையுமே அவன் கேட்காமல் மேலே மேலே பறந்து கொண்டே தன்னுடைய லங்கையை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த கட்டத்துல இந்த பக்கம் ராமனும் லக்ஷ்மணனும் தேடிக்கொண்டு வருகிறார்கள். ராமன் மாயமானுக்கு பின்னே போனான், மாரீச்சனை வதைத்தான். மாரீச்சன் ஹா சீதே ஹா லக்ஷ்மணான்னு கதறுகிற சமயத்துல பிராட்டியானவள் லக்ஷ்மணனை நீ என்றாவது எப்படியாவது போய் பார்த்து ராமனை அழைத்து கொண்டு வர வேண்டும், அவனுக்கு ஏதோ ஆபத்து, போய் நீ ரட்சிக்க வேண்டும்னு அனுப்பினாள். அந்த லக்ஷ்மணன் எதிரிலே வர ராமனோ அவரை பார்த்து, ஐயோ நீ இப்படி பிரிந்து விட்டாயே, யாராலே சீதைக்கு என்ன ஆபத்து வந்திருக்குமோ தெரியவில்லையே, இது ஏதோ அசுரர்களுடைய ஒரு சாழ்ந்த சதி திட்டம், அதனால தான் இந்த மாதிரி ஒரு அசுரன் மாரீச்சன் தான் இப்படி மானாக வந்திருக்கிறான், அவனை கொன்றொழித்தேன், சரி திரும்பி வரலாங்கிறதுக்குள்ள இந்த மாதிரி நீ பிரிந்து விட்டாயே, ஐயோ இப்ப அசுரர்களுடைய அந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கும் போல் இருக்கிறதே, சீதை யாராவது களவாடி போயிருப்பார்களா, யாராவது அவளை பக்ஷித்து ஆகாரமாக உண்டு பிராணனையே முடித்திருப்பார்களா, என்ன நிலை நேர்ந்திருக்கும்னு தெரியவில்லையேன்னு கலங்கி கொண்டு ஓடி போய் அந்த பர்ணசாலை ஆசிரமத்துல பார்த்தால் எல்லாம் சிதறி கிடக்கிறது, எந்த பொருளும் இருந்த இடத்துல காணப்படவில்லை. ராவணன் தான் அங்கும் இங்கும் இந்த சீதா பிராட்டிய துரத்தி ஓடி பிடித்து கடைசியில அவளை அப்படியே பலாத்கரித்து கைகள்ல அவளுடைய முடிய பிடித்து கொண்டு மற்றொரு கையால அவளுடைய இடைக்கு கீழே இருக்கக்கூடிய பிரதேசத்துல கையை கொடுத்து அப்படியே தூக்கி கொண்டு தன்னுடைய அந்த ஆகாச அந்த விமானம் புஷ்பக விமானத்தில் வைத்துக் கொண்டுதானே பறந்து போனார். அந்த சமயத்துல சீதா அங்க எங்கேயும் துள்ளி ஓடினதுனாலே அவளுடைய அந்த சாத்தி இருந்த திருவாபரணங்கள் புஷ்பங்கள் அதெல்லாம் ஆங்காங்கு சிதறி விழுந்திருக்கின்றன. ஐயோ என்ன நிலைமை ஏற்பட்டதுன்னு தெரியவில்லையே, யார் இவளை என்ன சித்திரவதம் செய்தாலோ, எப்படி நேர்ந்ததோ தெரியவில்லையே, சீதையே நான் பிரிந்து விட்டேனே, தொலைத்து விட்டேனே என்ன மிகவும் வருந்துகிறார். அப்படி வருந்தி எங்கிருக்கிறாள், எப்பொழுதும் வாடிக்கையா எந்தெந்த இடத்துக்கு செல்லுவாளோ அந்த இடத்துல எல்லாம் தேடி பார்க்கலாம்னு தேடிக்கொண்டு வருகிற வழியிலே கொஞ்சம் தூரத்துல இந்த ஜட்டாயு மரணம் அடைகிற தருவாயில கிடந்தார். அவரை பார்த்த உடனே ஏதோ ஒரு பெரிய அரக்கன் தான் சீதையை உண்டு விட்டு அங்கும் இங்கும் நகர முடியாமல் அப்படியே ஒரு மயக்கத்துல படுத்து கிடக்கிறான் போலும்னு தவறாக நினைத்து கொண்டு கிட்டக்க அருக ஓடி பார்த்தால் நம்முடைய ஜட்டாயு மகாராஜரா தனக்கு பெரிய தகப்பனை போல பெரியப்பனை போல இவர் நினைத்து கொண்டிருந்தார். ஏன்னா தசரதனுக்கே கூட பிறந்தவரை போல அவ்வளவு உற்ற நண்பராக விளங்கினார் அல்லவா. அவர் சொன்னார், என்னுடைய தசரதனுடைய அந்த ஆக்ஞைக்கு கீழே அவருடைய செங்கோலுக்கு கீழே வாழ வேண்டும்னு ஆசைப்பட்டேன் லக்ஷ்மணா, அதுதான் கிடைக்கல. இந்த பஞ்சவட்டியில இந்த ஜட்டாயுவனுடைய சிறகு கீழே வாழ்வதற்காவது எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறதேன்னு தான் ரொம்ப ஆனந்தத்தோடு வசித்து கொண்டிருந்தார். இப்ப அவரையும் தொலைத்தேனேன்னு மிகுந்த வருத்தப்பட்டார். அவர் பராமதிக்கிறதுக்கு முன்னாடி யாம் ஓஷதிமவ ஆயுஷ்மன்,
அன்வேஷசி மகாவனே சாச்ச மமச்ச பிராணா ராவணேன உபயம் ஹிருதம் என்று தெரிவித்தார். நீ நன்ன ஆயுஷோடு இருக்க வேண்டும் ராமா. உன்னை பார்த்தாலே அப்படியே ரொம்ப தீனனாய் ஏதும் இல்லாதவனாய் பிராணனே இல்லாதவனை போல மிகுந்த வருத்தத்தோடு சோகத்தோடு இருக்கிறாய். இப்படிப்பட்ட உனக்கு இப்ப முதல்ல நல்ல தீர்க்க ஆயுசு, பல்லாண்டு பல்லாண்டு நீ சௌக்கியமா இருக்க வேண்டும். ஏன்னா உனக்கு பிராணனை போல இருக்கிற சீதையை பிரிந்த பிற்பாடு உனக்கு அதற்கு மேல என்ன செய்வது எப்படி செய்வதுன்னே தெரியாமல் துடித்து போய் கொண்டிருக்கிறாய். இந்த துடிப்பெல்லாம் அடங்கி நீ நிச்சயம் யார் அந்த ராவணன் தான் எடுத்து போயிருக்கிறான், ராவணனை முடித்து சீதையை பெறுவாய். அதற்கு உனக்கு நல்ல தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் இருக்க வேண்டும். ஆயுஷோடு நீ நன்றாக இருக்க வேண்டும்னு ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த பிற்பாடு ஒரு சிறந்த மூலிகையை காட்டுக்குள்ள அங்கமிங்கும் தேடி வருகிறா போலே நீயும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள உன்னுடைய பத்னி சீதையை தேடிக்கொண்டு வருகிறாய். அந்த சீதையும் என்னுடைய பிராணனையும் ராவணன் தான் அபகரித்து கொண்டு போனான் என்று சொல்லி அப்பொழுதே தன்னுடைய பிராணனை நீத்தார். ஓஹோன்னு அந்த ஜட்டாயுவை கட்டி கொண்டு அழுதார். நமக்காக இப்படி பெரிய தொண்டு செய்து தம்முடைய உயிரையே தியாகம் செய்திருக்கிறாரே, இப்படிப்பட்ட ஒரு பக்தனுக்கு சிறந்த லோகத்தை கொடுக்க வேண்டும். யாஹிதாக்னேஷ்ட யாகதிஹி யாகதிர் யக்ஞசீலானாம் மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமாம். தளர்வெய்தி ஷட்டாயுவை வைகுந்தத்தேத்தின்னு பாசுரம். அங்கனிடு முதல் புடைசூழ் அயோத்தி என்னும்ங்கிற அந்த பதிகம் பெருமாள் திருமொழி 10வது பதிகம். அதுல முழுக்க ராமாயண சரித்திரத்தை பாசுரங்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அப்படி தெரிவிக்கும் பொழுது தனமருவு வைதேவி பிரியலுத்து, வைதேவியை பிரியலுற்று மிகவும் தளர்வெய்தினாராம். தளர்வெய்தி மிகவும் வருத்தப்பட்டு ஜட்டாயுவை பார்த்து ஜட்டாயு மகாராஜருக்கு வைகுந்தத்தையே கொடுத்தார் என்று தெரிவிக்கிறார். அந்த வைகுந்தத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியத்தை ராமன் வெளிப்படுத்தினதுனாலே தானே பரமாத்மா என்ன வைகுந்தத்தை யாரால கொடுக்க முடியும்? முக்தி கொடுக்கணும்னா மோக்ஷம் இச்சேது ஜனார்தனஹா, ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத், ஹுதமிச்சேது தனமிச்சேது ஹுதாசனஹா, சங்கராத்து ஞானமன்விச்சேது மோக்ஷமிச்சேது ஜனார்தனஹா. மற்ற தேவதைகள் எந்த பலனை வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் சம்சாரத்திலிருந்து விடுதலை முக்தி கொடுக்க வேண்டும் என்றால் அது முக்தி தருவது முகுந்தன், அந்த எம்பெருமான் ஜனார்தனன் ஒருவனுக்கே அது இன்றியமையாத தன்மை, அவருக்கு மட்டும்தான் அது அடையாளமாக இருக்கக்கூடிய பண்பு. அப்ப ராமன் முக்தி கொடுக்கிறார்னா இவரே பரமாத்மாங்கிறது வெளியிடப்பட்டது. அங்கதான் ஆச்சாரியர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இது கூறத்தாழ்வானே கேள்வியாக கேட்டு விட்டார். ராமா, நீ சீதையை பிரிந்து கொண்டு தவிக்கிறாய், சீதை இந்த காட்டுக்குள்ள யாரால அபகரித்து செல்லப்பட்டாளோ எங்கு சென்றாலோ தெரியவில்லைன்னு புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஒரு பக்கம் மாயமானுக்கு பின்னாடி போய் சீதையை தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கிறாய். மனுஷ்ய பாவனைக்கு சேர ரொம்ப பொருத்தமா இருக்கு, ஒரு மனிதனை போல நடந்து கொண்டாய். அடுத்த க்ஷணம் பார்த்தால் ஜட்டாயுவிற்கு எந்த சிறந்த வித்வான்கள் சிறந்த ரிஷிகள் பிரம்மஜானிகள் செல்லுவர்களோ அந்த உயர்ந்த லோகத்தையே கொடுக்கிறேன், பரமபத முக்தியே கொடுக்கிறேன்னு சென்று அவருக்கு முக்திக்கு அனுப்பி வைக்கிறாய். முக்தி அனுப்புவது மனுஷனால முடியுமா? யாராவது ஒரு மனுஷன் முக்தி கொடுக்க முடியுமோ? பரமாத்மா தான் முக்தி கொடுக்க முடியும். அப்ப ஒரு பக்கம் மனுஷனாக நடக்கிறாய், மற்றொரு பக்கம் அதையே மீறி அதிமானுஷ தன்மையோடு மனுஷ தன்மைக்கு மீறினவனாய் தான் பரமாத்மாங்கிறத வெளியிட்டு விட்டாயே, உன்னுடைய அந்த நாடகம் எல்லாம் இங்கு பொய்த்து போய்விட்டதேன்னு கேள்வி கேட்டார். ராமன் பதில் சொல்லுவரா? என்னமா இவர் அனுபவிக்கிறார், இந்த கேள்வி கூட நமக்கு வரலையே, அவருக்குத்தான் வந்தது. இப்படி கூறத்தாழ்வான் கேள்வி கேட்டு விட்டார். ஆனா இதற்கு சமாதானம் எப்பொழுது பிறந்ததுன்னா அது நம்பிள்ளை லோகாச்சாரியர், அந்த ஆச்சாரியர் எழுந்தருள் இருந்த சமயத்துல அவர் விளக்கி இருக்கிறார். கூறத்தாழ்வானுக்கு தெரியும், அவருக்கு தெரியாதுன்னு இல்லை. ஆனா அந்த ஸ்லோகத்துல அதுக்கு விடைய சொல்லல. அதிமானுஷஸ்தவத்துல கேள்வி கேட்டுட்டு அத்தோடு ராமனுடைய சிரிப்பை அனுபவித்து அவர் சென்று விட்டார். ஆனால் நம்பிள்ளை அவர் காலத்திலே அவருடைய சிஷ்யர்கள் பலரும் இருந்தார்கள். அடுத்துல நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர்னு ஒரு ஆச்சாரியர். அவர் முதல்ல அந்த நம்பிள்ளையினோட சற்று நட்பு உறவோடு இல்லை. இவரும் ஒரு வித்வான், அவரும் ஒரு வித்வான், நான் ஏன் அவரிடத்துல போய் கேட்க வேண்டும், எனக்கே எல்லாம் தெரியும்னு சற்று கர்வத்தோடு இருந்தார் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்னும் ஆச்சாரியர். பராசர பட்டருடைய திருவம்சம். அவர் எழுந்தருளி இருந்த அந்த தெருவுக்கு நடுவில் திருவீதின்னு பெயர். பல வீதிகள், அதில் நடுவில் திருவீதியில இவர் இருந்ததுனால அதை அடையாளமாக வைத்து நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்ன அவருக்கு பெயர் வந்தது. அப்படி இருந்த அவர் ஒரு நாள் ராஜாவின் இடத்துல ஏதோ ஒரு காரியத்துக்காக சென்றிருந்த சமயத்திலே அந்த ஊர் அரசன் இவரிடத்துல பல தடவை பல கேள்விகளை கேட்பார், வழக்கமா கேட்பார். ஒரு சமயம் அவரை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். ராமர மனுஷ்யன், மனுஷ்ய தன்மைக்கு மீறி அவன் நடக்கவே இல்லைன்னு நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் அவன் மனுஷ்ய பாவனையை மீறி தான் பரமாத்மாங்கிறத ஜட்டாயுவுக்கு முக்தியை கொடுத்து வெளியிட்டு இருக்கிறாரே, அப்ப அந்த மனுஷ்ய தன்மைக்கு சேர நடித்த நடிப்பெல்லாம்
அங்க போய்விட்டதே. இதை எப்படி மனுஷ தன்மைன்னு சொல்ல முடியும்? முக்தி கொடுப்பவன் பரமாத்மா. அப்ப தான் பரமாத்மாங்கிறத வெளியிட்டு இருக்கிறாரே, வெளியிடவில்லைன்னு நீங்கள் எப்படி நிரூபிக்க முடியும்? அதற்கு என்ன விடை சமாதானம்னு கேட்க அவருக்கு பதில் தெரியலையா. நடுவில் திருவீதி பிள்ளை பட்டருக்கு. அதே சமயம் அரசனுக்கு வேற ஏதோ காரியம் பணி வந்தது, நான் போய் அந்த பணியை முடித்து விட்டு வருகிறேன், அதற்குள்ள நீர் என்ன பதிலோ அதை சித்தப்படுத்தி எனக்கு சொல்லும் என்று சொல்லி அரசன் நகர்ந்து விட்டார். அதே சமயத்துல நம்பிள்ளையினுடைய சிஷ்யர் பின்பழகிய பெருமாள் ஜீயர் ரொம்ப உயர்ந்த ஆச்சாரியர், நம்பிள்ளைக்கு ஆன அடிமைகள் செய் என்னும் அந்நிலையே ஊனமர எப்பொழுதுமோர்னு உபதேசரத்தின மாலையில காட்டுகிறார்கள். நம்பிள்ளைக்கு கைங்கரியம் செய்வதில் ஒன்றத்துல தான் அவருக்கு ஊற்றமே தவிர, அதை தவிர வைகுந்தம்ங்கிற புருஷார்த்தம் கூட எனக்கு வேண்டாம். நம்பெருமாள் சேவை வேணுமா? வேண்டாம். திருவரங்கத்துல காவேரி ஸ்நானம் வேணுமா? வேண்டாம். சரி, நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபத்தை அனுபவிக்கணுமா? அந்த அளவுக்கு கூட எனக்கு ஞானம் இல்லை. என்னதான் வேணும்னா ஆச்சாரியருடைய திருமேனிக்கு ரட்சணம், திருமேனிக்கு அந்த வாட்டமும் இல்லாமல் அதற்கு ஆலவட்டம் பரிமாறணும், அதற்கு வேண்டிய உபசாரங்களை செய்து ஆச்சாரியன் சிச்சன் ஆருயிரை பேணுமவன் தேசாரும் சிச்சன் அவன் சீர் வடிவை ஆசையுடன் நோக்குமவன். ஆச்சாரியனுக்கு எது கடமை? சிஷ்யனுடைய ஜீவாத்மாவுக்கு நன்மையை பார்க்கணும். என்ன உடம்பு சௌக்கியமா இருக்கா, வியாதி இல்லாம இருக்கா, குடும்பம் குழந்தையெல்லாம் சௌக்கியமா இருக்காளா, நல்லா படிக்கிறாளா, மேல மேல உத்தியோகம் வளர்றதா, சம்பளம் வளர்றதான்னு இதை சிஷ்யால பார்த்து கேட்கக்கூடாது. அப்ப சிஷ்யனை பார்த்து என்ன கேட்கணும்? ஞானம் வளர்கிறதா, பக்தி வளர்கிறதா, உலகத்துல வெறுப்பு வளர்கிறதா, சம்சாரத்துல துக்கம் அதிகமா இருதே அதை கண்டு வெறுக்கிறாயான்னு இதைத்தான் கேட்கணும். நல்லா சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கக்கூடாது. அதே மாதிரி இப்ப சிஷ்யன் ஆச்சாரியன் இடத்துல என்ன கேட்கணும்? அப்போ உமக்கும் ஆத்ம நன்மை உண்டா, நீர் ஞானத்தை வளர்த்து கொண்டீரா, பக்தியை வளர்த்து கொண்டீரா, நல்ல வைராக்கியத்தோடு இருக்கிறா அப்படின்னு நாம ஆச்சாரியரை பார்த்து அப்படி கேட்கக்கூடாது. அப்ப ஆச்சாரியன் தான் நமக்கு அதை கேட்கணுமே தவிர நாம என்ன ஆச்சாரியன் இடத்துல கேட்கணும்னா, சுவாமி தேவருடைய திருமேனியை நன்னா பாதுகாக்கணுமே, அது இருந்தால்தான் எங்களை மாதிரி கோடான கோடி ஜீவாத்மாக்களை உம்மால ரட்சிக்க முடியும். நீரே திருமேனியை பார்த்துக்காமல் ரொம்ப எதையும் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளாமல் அதை பத்தின சிந்தனையே இல்லாமல் ரொம்ப எப்படியோ பெரும வைராக்கியத்தோடு இருந்து விட்டீர்னா அப்ப சிஷ்யர்களை எல்லாம் எப்படி உபதேசித்து திருத்த முடியும்? சிஷ்யர்களுக்கு உஜ்ஜீவனத்தை கொடுக்கறதுக்கு நீர் தான் இருக்கீர், உம்மை பார்த்து கொள்ளாமல் விட்டால் அப்ப எப்படி அது நடைபெறும்? அதனால உம்முடைய திருமேனிக்கு வாட்டம் வரக்கூடாது, நீர் நன்னா சௌக்கியமா இருக்கணும், திருமேனி ரட்சணை முழுக்க என்னுடைய பொறுப்பு என்ன ஒரு சிஷ்யன் அதுல தான் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் பின்பழகிய பெருமாள் ஜீயர் தன்னுடைய ஆச்சாரியரான நம்பிள்ளை தரத்துல அப்படி ஈடுபட்டிருந்தார். அந்த நம்பிள்ளையினுடைய சிஷ்யரா இருக்கக்கூடிய பின்பழகிய பெருமாள் ஜீயரை பார்த்து நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் கேட்டாராம், இந்த மாதிரி அரசன் என்னிடத்துல கேட்டிருக்கிறான், எப்படி ராமர் அந்த ஜட்டாயுவிற்கு முக்தி கொடுத்தார், மனுஷிய தன்மை அந்த இடத்துல மாறி அவர் பரமாத்மான்னு வெளியிடப்பட்டு விடுகிறதே என்ற சந்தேகத்தை கேட்டார்னு சொல்ல, அதுவா அதற்கு விடை சத்தியேன லோகான் ஜெயதி என்று வால்மீகி ராமாயணத்துல தெரிவித்திருக்கிறார். இதுதான் அதற்கு விடைன்னு சொன்ன உடனே புரிந்துடுத்து. அவரும் வித்வான் தான், நல்ல ஞானத்தோடு கூடியிருப்பவர் தான். ஆஹா, என்ன ஆச்சரியமான விடை, இது தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேனே, நிச்சயம் இந்த விடையை அரசர் கேட்டா சொல்லிவிடுவேன்னு ஆனந்தப்பட்டார். அடுத்து அரசன் வந்து கேட்டவுடனே சத்தியேன லோகான் ஜெயதி என்ன ஸ்லோகத்தை எடுத்து விளக்கினார். அரசனுக்கு பகு ஆச்சரியம், ஆஹா இப்படி கூட விடையா நன்னா சாதிச்சிருக்காரே, இப்பேற்பட்ட ஆச்சாரியருக்கு கௌரவிக்க வேண்டும்னு தன்னிடத்துல இருந்த முத்து மாணிக்கம் பவழம் பொன்முடிப்பு எல்லாத்தையும் பரிசாக எடுத்து கொடுத்தார். தேவரிற்கு அத்தனையும் சமர்ப்பிக்கிறேன்னு கொடுத்து கீழே விழுந்து வணங்கினார். இப்ப நடுவில் திருவீதி பிள்ளை பட்டருக்கு ஒரே வருத்தம், ஒரே வெட்கம். யோ, இப்படி போய் நான் நம்பிள்ளை இடத்துல அபச்சாரப்பட்டு விட்டேனே, அவருடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு கிடைத்த பயனோ இத்தனையும். அப்ப அவரிடத்துல அடிபணிந்து மொத்த அர்த்தத்தையும் கேட்டிருந்தால் எனக்கு எவ்வளவு ஞானம் இன்னும் நன்னா திறம்பட வளர்ந்திருக்கும், எத்தனை பக்தி வளர்ந்திருக்கும், அது அத்தனையும் இழந்து போய்விட்டேனே, பொறாமையினால அவரிடத்துல போகாமல் இருந்து விட்டேனே, கூடவே கூடாது, இன்றே நான் திருந்து விடுகிறேன், அவரை போய் அடைகிறேன் என்று சொல்லி தனக்கு கிடைத்த அத்தனை அந்த பொன் முடிப்பு பரிசல் அத்தனையும் தூக்கி கொண்டு நேரே தன்னுடைய ஆச்சாரியரான நம்பிள்ளை திருவடியில கொண்டு போய் சமர்ப்பிக்க அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டார். என்னது இது, இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கார், இத்தனை கொண்டு வந்திருக்காரு, இதெல்லாம் என்னதுன்னு கேட்க, உம்முடைய காலக்ஷேபத்துல சிந்தித்த ஒரு வார்த்தைக்கு கிடைத்த பெரிய மதிப்பு சன்மானங்கள் இவை. அப்படின்னா உம்முடைய ஞானத்திற்கு இந்த உலகத்துல மதிப்பு சமமா எதுவுமே கிடையாது என்று சொல்லி தாம் திருந்தினது அவரிடத்துல சொன்னார். என்ன விஷயம்? சத்தியேன லோகான் ஜெயதின்னு அரசனுக்கு உபதேசித்தேன், அதனால கொடுத்தேன். சரி, அவர்களுக்கெல்லாம் புரிந்து விட்டது, நமக்கு புரியணுமே. சத்தியேன லோகான் ஜெயதிங்கிற ஸ்லோகத்துல அப்படி என்னதான் சொல்லப்படுகிறது? ராமன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குணத்தினால வசப்படுத்துகிறானாம். சத்தியேன லோகான் ஜெயதி குருன் சுஷ்ரூஷயா, அதே மாதிரி தீனான் தானேன ராகவஹா தனுஷா யதி சாத்திரவான் என்ன அந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது.
ஒவ்வொருத்தர ஒவ்வொரு குணத்தை காட்டி வசீகரிக்கிறானாம். ரொம்ப தீனர்கள், ஏழையா இருக்கா, காசு பணங்கள் ஏதும் இல்லை, செல்வமே இல்லை, அவர்களுக்கு நிறைய தானத்தை கொடுத்து தீனர்களை எல்லாம் வசப்படுத்துகிறானாம். வேண்டிய பொருள் அவர்கள் என்னென்ன விரும்புகிறார்களோ அந்த விருப்பத்தை செய்து முடித்து அவர்களுடைய மனத்தை எல்லாம் ஜெயித்திருக்கிறான். குருன்னு சுஷ்ரூஷையா, ஆச்சாரியர்கள் குருக்களை எல்லாம் போய் போய் கைங்கரியம் செய்து அவர்களுக்கு எந்த விதத்துல தொண்டு செய்தால் அவர்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி பல தொண்டுகளை செய்து அடிமைகளை செய்து குருக்களை எல்லாம் வசப்படுத்தி கொண்டிருக்கிறானாம். தீனான் தானேன ராகவகா தனுஷா எதி சாத்திரவான். விரோதிகள், எதிரிகள், சத்திரியர்கள், அந்த சத்ருக்களை எல்லாம் எப்படி இவன் ஜெயிக்கிறான்னா கையில வில்ல பிடித்து கொண்டு தன்னுடைய வில் ஆற்றல், அந்த ஆற்றல், அந்த சக்தியினாலே வில்லால அம்பை பூட்டி அத்தனை பேரையும் தன்னுடைய வீரத்தை காட்டி ஜெயித்து கொண்டிருக்கிறான். சரி, சத்தியன லோகான் ஜெயதி என்றால் அனைத்து உலகங்களையும் சத்தியம்ங்கிற தன்னுடைய குணத்தினால ஜெயித்திருக்கிறானா. சத்தியம்னா என்ன? மனசு, வாக்கு, காயம் மூன்றத்தினாலும் ஒரே ஒரு மாதிரி ஒரே தன்மையோடு இருக்கணும். மனசுல ஏதோ நினைத்து கொண்டு, பேச்சுல எதையோ பேசிக்கொண்டு, செயல்ல எதையோ செய்தால் அப்ப அவனுக்கு நேர்மையே கிடையாதுன்னு அர்த்தம். மனம், மொழி, வாக்கு மூன்றும் ஒருபடிப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் சத்தியம்னு அர்த்தம். அப்ப உண்மை பேசுவது சத்தியம், ஆனால் அந்த உண்மையும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். சத்தியம் பூதஹிதம் புரோக்தம் என்று தெரிவிக்கப்படுகிறது. பூதங்களுக்கு எது நன்மை பயக்குமோ, பூதங்கள்னு சொன்னா ஜீவராசிகள், அனைத்து மக்கள், மாக்கள், விலங்குகள், ஜீவராசிகள் அனைவருக்கும் எது நன்மையை கொடுக்குமோ அதை செய்வது, அதை பேசுவதுதான் சத்தியம்னு பெயர். அப்படி சத்தியமான அந்த தன்மையோடு ராமன் அனைவரிடத்திலும் சத்தியத்தோடே பழகினான், உண்மையாக பழகினான், உண்மையான அன்போடு இருந்தான், உண்மையான தன்னுடைய பாசம், உண்மையான தன்னுடைய குணங்களை எல்லாம் வெளிப்படுத்தி இப்படி இருந்ததினாலே, இப்படி உண்மையோடு ஒருத்தன் பழகினான் என்றால் அவனுக்கு அனைத்து உலகங்களும் வசப்பட்டு விடுமா, அவனுக்கு சொத்தாக ஆகிவிடும். சத்தியேன லோகான் ஜெயதின்னா அப்ப இந்த பூவுலகங்கள், இதற்கு கீழே இருக்கக்கூடிய பாதாள உலகங்கள் என்ன, மேல இருக்கக்கூடிய பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய லோகங்கள் என்ன, 14 உலகங்களை மட்டும் கிடையாது, இதற்கும் மேல இருக்கக்கூடிய அப்ராகிருதமான திவ்ய லோகமான ஸ்ரீவைகுண்ட லோகம், அதுவும் ஒரு லோகம் தானே. எப்படி 14 லோகங்கள் இந்த ஜகத்து சிருஷ்டிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறதோ, இத மாதிரி என்றென்றும் நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு உலகம் ஸ்ரீவைகுண்டம். அப்ப இந்த உலகத்தையும் ராமன் ஜெயித்து வைத்திருக்கிறான், அந்த உலகத்தையும் ஜெயித்து வைத்திருக்கிறான். ஜட்டாயு பண்ணின அந்த உதவிக்கு இந்த தாழ்ந்த, இந்த படைத்து அழித்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தை கொடுத்தா அவர் பண்ணின கைங்கரியத்துக்கு இது சமமாக ஆகுமோ? அதனால அவருக்கு நித்தியமான வைகுண்ட லோகத்தை பரிசாக கொடுக்கலாம் என்பதற்காக அப்படி சத்தியமே பேசின ராமன் தான் ஜெயித்து வைத்திருக்கக்கூடிய பரமபதத்தை அவருக்கு கொடுத்தாரே ஒழிந்து இவர் பரமாத்மாங்கிற நிலையில இருந்து இவர் இந்த லோகத்தை கொடுக்கவில்லை. மனுஷ தன்மைக்கு சேரவே சத்தியத்தினாலேயே வைகுண்டத்தை ஜெயித்து அத்தை இந்த ஜட்டாயுவிற்கு கொடுத்திருக்கிறார்னு உபதேசித்தாராம். கேட்டவருக்கு பகு திருப்தி. அப்ப மனுஷ தன்மைக்கு மீறாமலே ராமன் முக்தியை கொடுத்திருக்கிறான் என்று அனைவரும் புரிந்து கொண்டனர். எதற்கு இதை சொல்ல வந்தேன்னா, அப்படி ராமன் ஜட்டாயுவிற்கு உயர்ந்த அந்த உத்தமமான லோகத்தை கொடுத்தார். ஜட்டாயு மோட்சம் வரைக்கும் நேரத்துக்கு பார்த்திருக்கிறோம். அதற்கு மேற்கொண்டு என்ன நடைபெற்றது, எப்படி ராமன் மேற்கொண்டு தேடினான். கோதாவரி நதி அது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நிறைய மரங்கள், செடிகள் இருக்கின்றன. சீதை ஆகாச மார்க்கத்துல போகிற சமயத்துல கோதாவரி நதியை வேண்டிக் கொண்டாளாம். அம்மா தாயே வந்தே கோதாவரி நதீம் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம். ராமன் தேடிக்கொண்டு வருவார், சீதை எங்கே, சீதை எங்கேன்னு. மரமே கண்டாயா, மலையே கண்டாயா, செடியே கண்டாயா, நதியே கண்டாயான்னு அங்கங்க தேடிக்கொண்டு வருவார். அப்படி வருகிற சமயத்துல நீ அடையாளம் சொல்ல வேண்டும். இதோ ராவணனாலே அபகரிக்கப்பட்டு சீதை அவனோடு சென்று கொண்டிருக்கிறாள், நீர் ராவணனை அழித்து சீதையை பெற வேண்டும் என்று அடையாளம் சொல்லி அவனுக்கு செய்தியை சொல்ல வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு போனாள். ஆனால் ராமன் தேடிக்கொண்டு வந்த சமயத்துல கோதாவரி அந்த கைங்கரியத்தையே இழந்து போனாள். இதனாலதான் ஆண்டாள் தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு அந்த மாயனை மண்ணு பாசுரத்துல யமுனைய கொண்டாடுகிறாள். தூய்மை பெற்ற நீர் யமுனை, தூய்மையான நதியா யமுனை. எல்லா நதிகளுமே தூய்மையான நதிகள் தான். இப்ப இருக்கிறதுல யமுனைக்கு மட்டும் என்ன தூய்மைனா, அந்த யமுனை கம்சனுடைய அரண்மனையை தொட்டு கொண்டு ஓடுகிறது. கம்சன் விரோதி, ரொம்ப பகைவன், தீயவன். கண்ணனுக்கு அவன் பகையமையோட தான் நடந்து கொண்டிருந்தான். இப்ப கண்ணனை வசுதேவர் தன்னுடைய தலையில கூடையில வைத்து கொண்டு தூக்கி கொண்டு இந்த யமுனையை கடந்து அக்கறையில கோகுலத்துல கொண்டு போய் விடணும்னு போகிறார். போகிற சமயத்துல யமுனை பயந்ததா, கண்ணனுக்கு நாம உதவி புரிய வேண்டும்,
வசுதேவருக்கு நாம உதவி புரிந்தே ஆக வேண்டும், இந்த கைங்கரியத்தை இழக்கவே கூடாது என்று உறுதியுடையவளாய் ரொம்ப உயரமான அந்த நிலையில ஓடிக்கொண்டிருந்த யமுனையானது அப்படியே வற்றி முழங்காலுக்கு கீழே ஆனதாம். வசுதேவருடைய முழங்காலுக்கு அடியில இருக்கிற அளவுக்கு ஆழம் மிகவும் குறைந்து ரொம்ப நிதானமாக சலசலத்து யமுனை ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கப்புறம் வசுதேவர் ரொம்ப எளிமையாக இவ்விடத்திலிருந்து, அதாவது மதுரையிலிருந்து கோகுலத்துக்கு கொண்டு போய் கண்ணனை எழுந்தருள பண்ணினார்ன்ற சரித்திரத்தை பார்க்கிறோம். தனக்கு கம்சனுடைய அரண்மனையை தொட்டு கொண்டு ஓடுகிற யமுனை கம்சனுக்கு பயப்படாமல் வற்றி கொடுத்தாளா? அப்ப தூய்மையோடு இருந்தவள் அவள். ஆனா கோதாவரி இங்க ஓடுகிற பஞ்சவட்டிக்கும் அடுத்து வரக்கூடிய அந்த கிஷ்கிந்தைக்கும் நடுவுல ஓடக்கூடிய அந்த கோதாவரியானவள் லங்கை எங்கேயோ இருக்கு, ராவணனுக்கு பயந்து கொண்டு வாயே திறக்கலையாம். ராமன் வந்து கேட்ட சமயத்துல இது வாயை திறந்து அடையாளமே சொல்லல, சீதையை அபகரிக்கப்பட்டு ராவணன் எடுத்து கொண்டு போகிறான்ங்கிற செய்தியை சொல்லாமல் போனதினாலே ஆண்டாளுக்கு பிடிக்கலையாம். இந்த கோதாவரி என்ன தூய்மையே கிடையாதுன்னா அதற்கு ராமனுடைய கைங்கரியத்தையோ இழந்து விட்டதே இது. ஆனால் யமுனையானது கைங்கரியத்தை பெற்று போனதே, அதனால யமுனையை கொண்டாடுவோம்னு கொண்டாடினாள். தூய பெருநீர் யமுனை துறைவனை. இப்ப நமக்கு சந்தேகம் வந்துருமே, அப்ப கோதாவரி இப்ப தூய்மை இல்லாத நதியா? நாம போய் தீர்த்தம் ஆடலாமா கூடாதா? கோதாவரி நதிக்கு அருகே போனால் அங்கதான் இப்போ நிறைய க்ஷேத்திரங்கள் உண்டு, பத்ராச்சலம் உண்டு, எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்கேன். அப்ப கோதாவரியில இப்ப தூய்மை இருக்கா இல்லையா? ஆண்டாள் இப்படி பாடிவிட்டாள்னா தூய்மை இல்லாத நதியில நம்ம எப்படி போய் தீர்த்தம் ஆடுவது? நமக்கே தூய்மை கிடையாது, இன்னும் தூய்மை இல்லாத நதியில போல தீர்த்தம் ஆடினால் அப்ப இன்னும் நமக்கு கஷ்டம் தானே நேரம். பண்ணலாமா கூடாதான் சந்தேகம் வரும். ஒரு சந்தேகமும் வேண்டாம், அந்த தூய்மை எல்லாம் மறுபடியும் அந்த கோதாவரி நதிக்கு வந்து விட்டதாம். எப்பொழுது திரேதாயுகத்துல தூய்மையை இழந்தது, அடுத்து துவாபர யுகம், அடுத்து கலியுகம் வந்ததா? பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக ஆண்டாள் பிறந்தாள். ஆண்டாளுக்கு என்ன திருநாமம்? கோதை என்று தமிழிலே திருநாமம், கோதா என்று வடமொழியில திருநாமம். கோதாவரி நதியில இருக்கக்கூடிய முதல் 2 எழுத்துகள் தானே கோதாங்கிறது. அந்த பாதி பெயரை எப்போ ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் சூட்டினாலோ இப்பேற்பட்ட உத்தமியான கோதைக்கு கோதாங்கிற திருநாமம் வந்ததினாலே இந்த பெயரை வைத்து கொண்டே கோதாவரிக்கு தூய்மை வந்து விட்டது. எப்போ ஆண்டாளுக்கு கோதாங்கிற பெயர் இட்டிருக்கிறாளோ இந்த பெயரை எல்லோரும் சொல்லி சொல்லி கோதையை வணங்கும் பொழுது அவளுக்கு எத்தனை பெருமை. அதனாலேயே அந்த கோதாவரி நதிக்கு தன்னுடைய அந்த தூய்மை அற்ற தன்மை போய் மிகவும் பரிசுத்தமாக ஆனால் இப்பொழுது அந்த கோதாவரியில் நாமளும் தீர்த்தமாடி பெருமான சேவிக்கலாம் என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்ப ஆண்டாளாலேயே மீண்டும் தூய்மை பெற்றது கோதாவரி நதி. எதற்கு இதெல்லாம் கூற வந்தேன்னா, அப்படி கோதாவரி நதியானவள் அவள் வாயே திறக்கல. ராமன் மிகவும் மனம் ஒடிந்து போனான். ஒரு வார்த்தை தெரிவிக்கிறான், ராமே ராஜ்யம் போச்சு, ராஜ்யம் நட்டகா. முதல்ல ராஜ்யம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டானான் ராமன். முதல்ல ராஜ்யம் நமக்குன்னு தசரதன் சொல்லி இருந்தான். சரி ராஜ்யம் கிடப்போகிறதுன்னு ஆசையோடு இருந்தான். ராஜ்யம் கிடையாது, வனவாசம் தான்னு சொன்னான். சரி வனே வாசகா, சரி வனவாசம் காட்டுலாவது வந்து சுகமாக வாழ்வோம். ஏதோ நடுவில் ஆய்ச்சி கைகேயிக்கு என்னை பிடிக்காமல் போயிடுது, அதனால அயோத்தியில நீ வசிக்க கூடாதுன்னு துரத்தி அனுப்பினாள். சரி தாய் சொல்ல மீற வேண்டாம், தந்தை சொல்லு கட்டுப்பட்டு காட்டுல வந்து வாழ்வோம்னு வந்து வாழ்ந்தால் காட்டிலையும் சித்திரக்கூடத்துல இருக்க முடியல. அங்கிருந்து இன்னும் அடர்ந்த தண்டகாரண்ய காட்டுக்குள்ள வரணும்னு இங்க வந்தோம். வனே வாசகா, சரி இங்கேயாவது சீதையோடு சேர்ந்து இருக்கலாம்னு பார்த்தால் சீதையும் பிரிந்து துன்பப்படக்கூடிய நிலைமை வந்து விட்டதே. கூடவே இருக்கக்கூடிய மனைவியும் துறந்து இப்படி ஒரு கஷ்டம் நமக்கு நேர்ந்தது. சரி அதாவது போச்சு. ஜட்டாயு மகாராஜர் தந்தை போல சமமானவர், பெரிய தந்தையை போன்றவர், அவரோடு சேர்ந்து வாழலாம்னு பார்த்தால் அவரும் இப்போ மரணித்து விட்டாரே. இது என்ன துக்க நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமை, இவ்வளவு கஷ்டம் நமக்கு வர வேண்டுமான்னு ராமன் மிகவும் துடித்து போனானாம். அந்த சமயத்துல லக்ஷ்மணர் தான் அவருக்கு தெம்பு ஊட்டுறார். என்ன ராமா, நீ இப்படியெல்லாம் கலங்கலாமா? உன்னால ஆகாததுன்னு ஒரு காரியம் உண்டா? நீ போய் இந்த சீதை பிரிந்தாள், ஜட்டாயு பிரிந்து போனாருங்கிறதுக்காக இப்படி வருந்தி மனம் உடைந்து போகலாமா என்ன லக்ஷ்மணர் தான் அவருக்கு தெம்பு கொடுத்து, உன்னால முடியாதுன்னு ஒண்ணு உண்டா? எத்தனை அரக்கர்களை முடித்திருக்கிறாய். ஒரு லங்கையில இருக்கக்கூடிய ராவணன், அவனுக்கு பயந்து இந்த மாதிரி வார்த்தை சொல்லலாமோ? நாம நிச்சயம் ராவணனை முடிப்போம், சீதையை மீட்போம், கவலை வேண்டாம் என்ன அருகே லக்ஷ்மணன் தான் தைரியம் ஊட்டினாராம். அப்ப ராமனுக்கே இந்த மாதிரி கவலை ஏற்படுகிறதே, இதெல்லாம் உண்டா? அவர் பரமாத்மான்னு சொல்லுகிறோம், அவர் அவதரித்திருக்கிறார், அப்படிப்பட்டவரும் கலங்குகிறாரேன்னா என்ன பண்றது? நாட்டில் பிறந்து படாதன பட்டு மனிஷர்கா, நாட்டை நடித்து நாட்டை நலியும் அறக்கரை நாடித்தடிந்திட்டு நாட்டை அழித்து உய்யச் செய்து நடந்தமை கேட்டுமே என்ன ஆச்சரியமா நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். நாம கற்க வேண்டும், நன்னா நமக்கு மனசால ஒருத்தரை பத்தி நிறைய அறிந்து கொண்டு அவரை எப்பொழுதும் நாம கடைபிடிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும்னா
யாரை பின்பற்ற வேண்டும், யாரை கற்க வேண்டும்னா கல்விக்கு விஷயம் ராமன்னு காட்டினார். கற்பார் இராமபிரானை அல்லால் மத்தும் கற்பரோ உற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுடே என்ன ஆச்சரியமா தெரிவித்தார். நாம கற்க வேண்டும் என்றால் அதற்கு விஷயம் ராமன் தான் தெரிவித்தார். ஏன் கல்விக்கு எது பிரயோஜனம், கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு காட்டினார்களே. வெறும் நிறைய வாசிச்சுட்டோம், வாசிச்ச பிற்பாடு அதனுடைய பயன் என்னன்னா வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அப்ப கல்விக்கு விஷயம் ராமன்னு தான் சொல்ல முடியும். ராமன் கண்ணன் இந்த இருவருக்கும் தான் எப்பொழுதுமே ஆரோக்கியமான போட்டி. ராமன் உயர்ந்தவரா கண்ணன் உயர்ந்தவரான். இப்ப கல்விக்கு விஷயம் கண்ணன்னு சொன்னால் அவர் ஒரே 10 வருஷமும் அங்கேயும் இங்கேயும் தீம்பு பண்ணாத தீம்பில்லை. எல்லா விளையாட்டும் பண்ணியிருக்கார், எல்லா திருட்டுத்தனமும் பண்ணியிருக்கார், எல்லா பொய்யும் கூறியிருக்கார், அடிச்சு பிடிச்சி விளையாடி எல்லாம் பண்ணியிருக்கார். கல்விக்கு விஷயம் கண்ணன்னு சொன்னால் எல்லா குழந்தைகளும் இப்ப தீய குழந்தைகளா தீம்பு பண்ற குழந்தைகளா மாறிவிடுவார்கள். அப்ப கல்விக்கு விஷயம் கண்ணன்னு சொல்ல முடியாது. அப்ப குழந்தைகள நானும் திருடட்டுமா, நானும் அடுத்த வாழை போய் ஹிம்சிக்கட்டுமா, நானும் அடிக்கட்டுமா, நானும் போய் கோபிகளுடைய வஸ்திரங்களை தான் எடுத்துன்னு வரட்டுமான்னு இப்படி நம்ம மாத்து குழந்தைகள்லாம் கேட்டா என்ன பண்றது? கண்ணன் ஒருவன் தான் அந்த மாதிரி விளையாட முடியுமே தவிர நமக்கெல்லாம் அந்த மாதிரியான விளையாட்டோ அந்த மாதிரியான விஷயங்களோ நமக்கு கூடவே கூடாது. அதை பார்த்து நாம ரசிக்கலாம், ஆனந்தப்படலாம், ஆனா அத்தை நம்மால கடைபிடிக்க முடியாதே. ஆனால் ராமன் எத்தை கடைபிடித்திருக்கிறாரோ அதை நாம கற்கலாம், கூட கடைபிடிக்கலாம். ஏகதார விரதன் ராமன் கடைபிடிக்கிறோம், சத்தியமே பேசுபவர் கடைபிடிக்கிறோம், யாருக்கும் ஹிம்சை பண்ணக்கூடாது கடைபிடிக்கிறோம். எத்தனையோ பண்புகள் ராமன் நடத்தி காட்டினதை நம்மால கடைபிடிக்க முடியும். ஆனால் கண்ணன் பண்ண எந்த விஷயத்தை நம்மால கடைபிடிக்க முடியாது, ஆனா மனசால அனுபவிக்கலாம். அவர் பொய் பேசினார், அவர் எத்தனையோ பேரை வதைத்தார், பகலை இரவாக்கினார், என்னென்னமோ பண்ணார், அதெல்லாம் நம்மால பண்ண முடியுமா? அப்ப கல்விக்கு அவர் விஷயமாக சொல்ல முடியாது. ஏன்னா கல்விக்கு முக்கியமான பயனே கடைபிடிக்க வேண்டும். அதனால முதல் பாசுரத்துல ராமனை கற்க வேண்டும்னு தெரிவித்தார். சரி, அந்த ராமன் நமக்காக என்ன பண்ணார் அப்படின்னு கேள்வி வருமே. நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்கா, நம்மை போலே ராமன் ஏதானும் நமக்காக செய்திருக்கிறாரா, என்னுடைய கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியுமான்னு கேள்வி வருமே. நான் அவரை பத்தி வாசிக்கிறேன், படிக்கிறேன், வாஸ்தவம். ஆனா என்ன மாதிரி அவர் கஷ்டப்பட்டிருக்காரான்னு ஒரு சாமானியப்பட்டவன் கேள்வி கேட்பனா இல்லையா? தலைவன் ஒருத்தர் இருக்கார், தொண்டர்கள்ல நாம இருக்கோம். தொண்டர்களுக்கு எப்பொழுதும் இந்த தலைவன் இடத்துல ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். தலைவன் அவன் பாட்டுக்கு பெரிய உப்பரிகையில எல்லா சுகம் போகங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறான். நம்ம கஷ்டம் அவனுக்கு எங்க தெரிய போறது? தலைவன்னா அவன் எப்பொழுதும் உயர இடத்துலதான் இருப்பான், தொண்டர்கள்லாம் தாழ்ந்த இடத்துலதான் இருப்போம் இப்படின்னு தொண்டர்கள் நினைப்போமா? இதே மாதிரி இப்ப நாமெல்லாம் ஆழ்வார் இடத்துல சொன்னோமா? என்ன நீர் பாட்டக்க ராமனை உயர்ந்தவர் அவரைத்தான் வாசிக்கணும், அவரை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுகிறீர். ஆனா அவர் எங்கேயோ பெரிய சக்கரவர்த்தி திருமகனாக அரண்மனையில இருந்தவர், அவருக்கு என் கஷ்டம் எல்லாம் தெரியுமான்னு கேட்க, நாட்டில் பிறந்தாரே, இந்த உலகத்துல பிறவி எடுக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். நம்ம எல்லாம் பார்த்து பேட்டி எடுக்கிறா, நீ இந்த உலகத்துல அடுத்த பிறவி எடுக்கிறாயான்னா, போரும் எடுத்த பிறவியே என்னால கஷ்டம் தாங்க முடியல, இதற்கு மேல இன்னொரு பிறவியா, எத்தனையோ பிறவி எடுத்தாச்சு வேண்டாம்னு சொல்லி இத்தோடு போரும்னு கையை கூப்பிடுகிறோம். ஆனால் மேற்கொண்டு எம்பெருமான் பிறக்கிறேன்கிறார். நான் இந்த உலகத்துல மறுபடியும் பிறக்கிறேன், பிறவி எடுக்கிறேன், யுகே யுகே சம்பவாமி, ஒவ்வொரு யுகத்திலையும் நான் என்னை இந்த உலகத்துல பல அவதாரங்களை எடுக்கும்படி என்னையே நியமிக்கிறேன் என்று தன்னை தெரிவிக்கிறார். அப்ப பல தடவை பிறக்கிறாரா? நாட்டில் பிறந்து, சரி பிறந்தார் வாஸ்தவம், கஷ்டப்பட்டாரோ? என்னை விட அதிகமா பட்டிருக்கார். படாதனப்பட்டுன்னா வியாக்கியானம் என்ன தெரியுமோ? மனுஷர்கள் படாததையும் ராமர் பட்டார். மனுஷர்களுக்கு இந்த மாதிரியான ஆபத்து வருமா? ஏதோ பிறக்கிறோம், படிக்கிறோம், உத்தியோகத்துக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை பெறுகிறோம், அப்படி வாழ்க்கையை ஓட்டுகிறோம், மரணிக்கிறோம். யாராவது நம்ம பார்த்து உனக்கு சொத்து கிடையாது காட்டுக்கு போன்னு துரத்தி அனுப்புறாளா? போன இடத்துல எத்தனையோ அரக்கர்கள் அசுரர்கள் வந்து உயிருக்கு ஆபத்து கொடுக்கிறார்களா? அந்த இடத்துல மனைவி யாரானு பிரித்து கொண்டு போய் மனைவி அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு யாராவது மிரட்டுகிறார்களா? இல்ல ஏதாவது பெரிய கடலை கடந்து போய் அதை தேடணும் இதை தேடணும் ஏதாவது கஷ்டமா? எந்த வருத்தமும் நமக்கு கிடையாதே. இருக்கிற இந்த பிறவிக்குள்ள ஏதோ கொஞ்சம் சம்பாதித்து இந்த உடலை ரட்சிக்க வேண்டும்ங்கிற இந்த ஒரு நியமம், இந்த ஒருத்துக்கு தான் நம்ம கஷ்டப்படுகிறோமே தவிர இதை தவிர வேற எந்த கஷ்டமும் நமக்கு கிடையாது. ஆனால் ராமன் பிறந்தான், எவ்வளவு சுகுமாரமாக வாழ தகுந்தவன், அரண்மனையில எவ்வளவு போகங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், அத்தனையும் உதறி தள்ளி காட்டுக்கு வந்தான். வந்த இடத்திலையும் ரிஷிகளுடைய ஆசிரமத்தையா போய் இருந்து அவர்களுடைய தர்மத்தை எல்லாம் கேட்டு வளர்ந்தவன் இறுதியில் ஜட்டாயுவையும் தொலைத்தான், சீதையே பிரிந்து வாடுகிறான். அப்படிப்பட்ட நிலைமை இப்ப ராமனுக்கு ஏற்பட்டது. இதெல்லாம் படுகிறாரே பரமாத்மா, இதெல்லாம் பட்டால் அப்ப இதை உண்மைன்னு ஏற்கணுமா பொய்ன்னு ஏற்கணுமா? பரமாத்மாவுக்கு உண்மையாக இந்த வருத்தம் கூடுமா?
நாம வருத்தப்படுகிறோம்னா கர்மத்தினால வருத்தப்படுகிறோம். பரமாத்மாவுக்கு தான் கர்மமே கிடையாது, புண்ணிய பாப ரூபமான கர்மமே இல்லாதவர். அவருக்கு போய் துன்பம் வருகிறது, அவர் கஷ்டப்படுகிறார்னா இதெல்லாம் வெறும் நாடகம் சுவாமி அப்படின்னு சொல்ல வந்துருவோமே. ஏற்கனவே எல்லாம் தெரியும் இவருக்கு. ராவணன் தான் தூக்கி கொண்டு போனார், ராவணன் அழிக்க போகிறோம் எல்லாம் தெரிஞ்சு வெறும நீலி கண்ணீர் வடிக்கிறார். சீதையை பிரிந்த உடனே வெறுமனே துன்பப்படுகிறார்னு சொல்லலாமான்னு கேட்டால் முடியாதுங்கிறார். அப்படி சொல்ல முடியாது. ஒரு பக்தனை பிரிந்தால் ராமன் அப்படி உண்மையாகவே துன்பப்படுகிறான். இப்ப சீதை அதே மாதிரி ஜட்டாயுங்கிற அந்த ஆத்மாக்களை பிரிகிற சமயத்துல பெருமானுக்கு பொறுத்து கொள்ள முடிவதே கிடையாது. ஆனால் மற்ற சமயத்துல அவர் அழுகிறார்னு சொன்னால் அப்ப தெரிந்தே அழுகிறார். உண்மையில் அவருக்கு சக்தி உண்டு, சாமர்த்தியம் உண்டு. இப்ப அரக்கர்களை முடிப்பதற்கு அவருக்கு சக்தி உண்டு, சாமர்த்தியம் உண்டு. அந்த அரக்கனை என்னால அழிக்க முடியலையேன்னு அவர் வருத்தப்படல. அவர் எதுக்கு வருத்தப்படுகிறார்? சீதையை பிரிந்து விட்டோமேன்னு வருத்தப்படுகிறாரே தவிர அரக்கனை அழிக்க முடியலையே, அதுக்கு சக்தி இல்லையேன்னு அவர் வருத்தப்படலையே. அப்ப அந்த வருத்தத்தையே நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். தன்னுடைய அடியவர்கள் பக்தர்கள் பிரிந்தால் பெருமானுக்கு பொறுக்கவே பொறுக்காது. அந்த பக்தன் என்னோடு சேர்ந்து இருந்தவன் இப்படி என்னை விட்டு விட்டு பிரிந்து விட்டானேன்னு அவர் துன்பப்படுகிறார். அதனாலதான் நாமெல்லாம் இப்ப பிழைக்கிறோம். நம்மை பார்த்து இப்ப எம்பெருமான் வருத்தப்படுகிறார். ஐயோ என்னை பிரிந்து இவன் சிரமப்படுகிறானே. வைகுந்தத்துல இருக்கிற எம்பெருமான் ச ஏகாக்கி ந ரமேத, வைகுந்தத்துல சந்தோஷமா இருக்கலாம். எத்தனை நித்திய சூரிகள் இருக்கா, அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் முதலான அத்தனை கைங்கரியவரர்கள் தொண்டு செய்து காத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறீரோ அதை செய்கிறோம்னு அப்படி இருக்கக்கூடிய எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் அருகே இருக்க ரொம்ப திருப்தியா இருக்கலாமோ இல்லையோ? அங்க திருப்தியே இல்லாமல் இந்த பூவுலகத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம பார்க்காமல் ஏதோ உண்டியே உடையே உகந்து ஓடும்னு தாழ்ந்த விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறார்களே, இவர்கள் என்னைக்கு நம்ம இடத்துல வந்து சேருவர்கள் என்று நம்மை குறித்து விசாரித்து வருத்தப்படுகிறான்னு வேதாந்தமே தெரிவிக்கிறது. ச ஏகாகி ந ரமேத, அவன் தனி ஒருவனாக இருந்து வருந்துகிறான். தனி ஒருவனா, இத்தனை பிராட்டி இருக்கா, இத்தனை நித்தியசூரிகள் இருக்கா, ரொம்ப தனிமையா இருக்கார், யாருமே இல்லாம இருக்காருன்னு உபனிஷத் தெரிவிக்கிறது. என்ன, அத்தனை பேர் இருந்தும் இருந்தும் இல்லாததுக்கு சமம் என்று தெரிவிக்கிறார். அதே மாதிரி தான் இப்ப இந்த இடத்துலயும் சீதையை பிரிந்து வருத்தப்படுகிறான், ஜட்டாயுவை பிரிந்து வருத்தப்படுகிறான்னா, ஐயோ இத்தனை இனிமையானவள், நமக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்து நம்முடைய ஆனந்தமே தனக்கு ஆனந்தம்னு இருக்கக்கூடிய அடியவர்கள். சீதை என்பவளும் ஒரு அடியவள் தானே, ஜட்டாயு என்பவரும் ஒரு அடியவர் தான். இப்படிப்பட்ட தனக்கு பிராணனை போல அடியவர்கள் பிரிந்தால் அத்த எம்பெருமானால தாங்கிக்கவே முடியாது. ஞானி தூ ஆத்மைவ மேமதம், ஞானிகள் எனக்கு ஆத்மா போன்றவர்கள், என்னுடைய உள்ளம் என்னுடைய பிராணனை போன்றவர்கள் என்று தெரிவித்தான். அப்படி சீதையை பிரிந்து மிகவும் வருந்தினான். கோதாவரி நதியை பார்த்து கேட்டான். ஒன்னும் அது பதில் சொல்லல. அப்படி இன்னும் தொலைவில் தேடிக்கொண்டே போகிறார்கள். இரவு வருகிறது, பகல் வருகிறது, மாறி மாறி வருகிறது. ஒரு 2-3 நாள் ஆனதுக்கு அப்புறம் இப்படி பார்த்தா அங்கு ஒரு சிலை காணப்பட்டதாம். ஒரு சிலா, அதாவது ஒரு பாறாங்கல் மாதிரி கோதாவரி நதிக்கரையில ஒரு பெரிய பாறாங்கல் தென்பட்டது. அதை பார்த்த உடனே அப்படியே துடிதுடித்து கொண்டு வார்த்தையே வராமல் அழுது கொண்டிருந்தானா ராமன். என்ன ஆயித்துன்னு தெரியவில்லையே. லக்ஷ்மணர், ஏன் என்ன இந்த பாறையை பார்த்து எதற்கு அழுகிறீர்னா, உனக்கு ஞாபகம் இல்லையா லக்ஷ்மணான்னு கேட்டாராம். அது ஏதோ கோதாவரியில வந்தா எத்தனையோ இடத்துல என்னென்னமோ இருக்கும், காட்டுல இதெல்லாம் பார்த்து என்னத்தை நினைவுல வைத்துக் கொள்ள முடியும், எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லைன்னு சொன்ன உடனே, என்ன இப்படி சொல்லிவிட்டாய் லக்ஷ்மணா, நீதானே அன்று இந்த சீதை இந்த பாறையில் அமர்ந்து இருக்கிற சமயத்துல கூடவே அவள் பக்கம் இருந்து என்னை தாழ்ந்தவனாக பேசி அவளை உயர்ந்தவனாக பேசினாய். 2 பேருக்கும் நீச்சல் போட்டி நடந்ததாம். கோதாவரியில ஒரு அழகான நீச்சல் போட்டி, ராமனுக்கும் சீதைக்கும். அதற்கு நடுவராக லக்ஷ்மணனை அமர்த்தி 2 பேரும் நீச்சல் அடிக்க ஆரம்பித்தனராம். கோதாவரி நதி அப்படி ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு. இந்த பாறையிலிருந்து எதிர்பக்கம் மற்றொரு பாறை இருக்கிறது. இங்கிருந்து அந்த பாறை வரைக்கும் நீந்தி போய் மறுபடியும் இந்த பாறைக்கு வந்து யாரை முதல்ல தொடுகிறார்களோ அவர்கள் ஜெயித்தவர்கள் என்று ராமனும் சீதையும் பேசிக்கொண்டு 2 பேரும் இப்ப ஜலத்துல நீந்துவதற்கு தொடங்கினார்கள். லக்ஷ்மணன் நடுவராக நிறுத்தினார்கள். 2 பேரும் தொடங்கினார்கள். ராமன் அவன் பெரிய ஆண்மகன், வசிஷ்டரிடத்துல எல்லா கலைகளையும் பயின்றவன், சொல்லி கொடுக்கணுமா, ரொம்ப வேகமாக ஓடினான். தட தட தடன்னு நீந்தி அக்கறைக்கு போய் அந்த பாறையை தொட்டுட்டு மீண்டும் பாதி தூரம் வந்தாச்சு. அப்படி திரும்பி சீதை எங்க இருக்கான்னு சுத்தி முத்தி பார்த்தா, அவள் சுந்தரி, சுகுமாரி, மென்மையே வடிவெடுத்தவள், புஷ்பம் போன்றவள். அவளால இந்த மாதிரி எல்லாம் வேக வேகமா செய்ய முடியுமா? அப்படி நிதானமா நீச்சல் அடித்து கொண்டு இப்பதான் 1/4 பங்கு வந்திருக்கிறாளாம். முதல் தூரத்திலேயே அந்த தூரத்துக்கே 1/4 பங்கு தான் வந்திருக்கிறாள். ராமன் ஒரு தடவை யோசித்தான், நாம இப்ப யாரோடு சண்டை எடுக்கிறோம்? பெரிய ராட்சசன், கும்பகர்ணன், ராவணன், மாரீச்சன், இந்த மாதிரி அசுரனுடைய சண்டை போடுகிறோம். நம்முடைய பத்தினி பிராட்டியோடனோ இந்த இப்ப போட்டி நடக்கிறது. இப்படிப்பட்ட போட்டியில நாம ஜெயித்து என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் தேவையில்லை. நான் இதற்கு தோற்று போய் தான் அவளை ஜெயிக்க வைத்தால்தான் அதனால இன்னும் ஆனந்தம் அதிகமா இருக்குமே தவிர
நாம் ஜெயித்து அத்தால ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு பார்த்தவர் சட்டென்று அப்படியே மூக்க பிடித்து கொண்டு ஜலத்துக்குள்ள அழிந்து விட்டார். தான் இருப்பதே தெரியாமல் அந்த வந்த இடத்திலேயே அப்படியே சற்று நேரம் தன்னை ஆழ அமிழ்ந்து கொண்டு நதிக்கு அடியிலேயே மறைந்திருந்தார். சீதை அப்படி நிதானமாக நீந்தி நீந்தி அக்கறைக்கு போய் தொட்டு மீண்டும் இக்கரைக்கு வந்து தொட்டு பாறையை தொட்டு அப்படி எழுந்து பார்த்த உடனே அப்பதான் ராமர் தன்னை உயர்த்தி கொண்டு இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வேகமேகா வந்து பாறை தொடணும்னு அப்படி தன்னை அமைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். பார்த்த சீதைக்கு ஒரே கேலி, ஒரே சிரிப்பு. லக்ஷ்மணரை பார்த்து, இங்க வா லக்ஷ்மணா, உன்னுடைய அண்ணன் ராமனை பாரு, பெரிய என்னமோ நீச்சல் வீரன் அப்படி இப்படின்னு என்னிடத்துல போட்டி போட்டான், இன்னும் என்ன கூட ஜெயிக்க தெரியலையே இவனுக்கு அப்படின்னு ராமனை பார்த்து சொன்னாராம். அப்ப லக்ஷ்மணர் யோசித்தார், யார் பக்கம் பேசுறது? அவர் பிறந்ததிலிருந்தே ராமன் பக்கம் பேசினவர், தொட்டில் பிராயத்திலிருந்தே ராமனை விடாதவர். ஆனால் இப்ப சீதை பக்கத்துல தான் நாம இருக்க வேண்டும். இந்த ராமனோடு நமக்கு என்ன? சீதையினுடைய ஆனந்தம் தான் ராமனுக்கே ஆனந்தம்னு அவரே அப்படி தன்னை அமைத்து கொண்டார்னா அப்ப நிச்சயம் சீதை கட்சிக்கு மாறிவிட வேண்டியதுதான். அப்படியே அந்த தேர்தல்லாம் நடக்கிற சமயத்துல முன்னாடி ஒரு கட்சியில இருப்பா, எந்த கட்சி ஜெயிக்கிறதோ சட்டுன்னு அந்த கட்சிக்கு மாறிடுற மாதிரி இப்ப சீதையினுடைய கட்சி தான் ஜெயிக்க போகிறதுன்னா இனிமே ராமன் கட்சி நமக்கு வேண்டான்னு லக்ஷ்மணர் அதை விட்டுட்டு, ஆமா சீதை, நான் எவ்வளவோ சொன்னேன், சீதைக்கு தெரிஞ்ச மாதிரி உனக்கு நீச்சல்லாம் அடிக்க தெரியாது. என்னோட வசிஷ்டர்கிட்ட பாடம் படிக்கிற சமயத்துல இவர் நீச்சல்னா வரவே மாட்டார், அதுக்கு ரொம்ப தாமசமா தான் வருவார், அதனால இவருக்கு நீச்சலே தெரியாதுன்னு இல்லாத பொல்லாததெல்லாம் சேர்த்து சொல்லி ராமன் பேர்ல வசவு பாடி நீ தான் ஜெயித்தாய் சீதை, உனக்குத்தான் வெற்றின்னு சீதையோடு சேர்ந்து ராமனை கேலி செய்தானா லக்ஷ்மணன். இப்ப இதையெல்லாம் ராமன் நினைவு கூர்ந்து, உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லையா? இதோ இந்த சிலையில அவள் ஆனந்தமா நடுவில் ஏறி உட்கார்ந்தாள். சாதாரணமா பெண்கள் அந்த மாதிரி உட்கார மாட்டா, ஆனா அன்னைக்கு என்னமோ தெரியல, காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதஹாசா, எப்பொழுதும் சீதை புன்முறுவல் தான் பூப்பலாம், அப்படியே பல்லெல்லாம் தெரியற மாதிரி ஹாஹாஹான்னு சிரிச்சு பேசுவது அதெல்லாம் பெண்களுக்கு கூடவே கூடாது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் வெறும் எழுத்துல நூல்கள்ல தான் இருக்கு. பெண்கள்ங்கிறவா எவ்வளவு அடக்கத்தோடு நாணத்தோடு இன்னொரு புருஷனிடத்துல எப்படி பேச வேண்டும், தன்னுடைய பர்த்தாவினிடத்திலேயே வெளியில எப்படி பேச வேண்டும், அந்தரங்கமா எப்படி பேச வேண்டும்னு எத்தனையோ விதிமுறைகள் இருக்கின்றன. அதனால ஜனககுல சுந்தரியான சீதை அதையெல்லாம் கடைபிடிப்பவளா? அவள் அந்த அளவுக்கு வாயை நன்றாக திறந்து பல்லெல்லாம் தெரிகிற மாதிரி பேசிய பழக்கமே கிடையாதான். ஆனால் அப்படிப்பட்டவள் இந்த சிலையில நடுவில வீற்றிருந்தாள். ஏன்னா ஓரமா உட்கார்ந்திருந்தா ராமன் வந்து உட்கார்ந்து விடுவான். ஜெயித்தவர்களுக்குத்தான் இந்த பாறையில இடமே தவிர தோற்றவனுக்கு இங்க இடம் இருக்கக்கூடாதுன்னு, அவனுக்கு இடமே விடக்கூடாதுன்னு நல்ல நடுவுல போய் சீத்தை உட்கார்ந்து கொண்டாளாம். உட்கார்ந்து கால் மேல அப்படி காலை போட்டுக்கொண்டு கையால தட்டி கொண்டு, இந்த ராமன் பார்த்தியா, தோத்து விட்டான்னு என்னால சிரித்து கொண்டு லக்ஷ்மணர் இடத்துல அவ்வளவு ஆனந்தமா பேசிக் கொண்டிருந்தாள். அப்படி நான் சீத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்று ராமன் தெரிவித்தான். ஏன்னா முதல்ல வைகுந்தத்துல ரெண்டு பேரும் பேசிண்டாளாம், நாம இந்த உலகத்துல இருந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, எங்க வைகுண்டத்துல ரெண்டு பேரும் பிராட்டியும் பெருமானும் பேசி கொண்டிருந்தார்களாம். ஒரே எப்ப பாரு நித்திய சூரிகள் ஹா ஹா ஹான்னு சாமகானம் பண்ணிட்டு இருக்கா. இத்தனை பெரியோர்களுக்கு நடுவுல நம்மளால பேசிக்கவே முடியல. ஏதோ அன்பா 4 வார்த்தை பேசிக்கலாம்னா எப்ப பாரு சுத்தி இருந்தா எப்பதான் பேசுறது? நமக்கு பேசுவதற்கு இங்க இடமே கிடையாது. ரொம்ப நேரம் நிறைய வருஷம் நம்ம நிறைய பேசணும், அன்போடு அப்படி இருக்க வேண்டும். கீழே போய் பறக்கலான்னு முடிவு செய்தா. சரி நான் தசரதனுக்கு பையனா பறக்கிறேன், நீ ஜனகனுக்கு பொன்னாக பிற என்று ரெண்டு பேரும் பேசி வைத்து கொண்டு கீழே வந்து பிறந்தார்கள். கல்யாணம் ஆச்சு. தசரதனுடைய அந்த அரண்மனைக்கு அந்த புறத்துக்குள்ள போனா பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு அப்பதான் தோணித்தான். ஏன்னா தசரதனுக்கு 360 மனைவிமார்கள். இப்ப அத்தனை மாமியார், ஒரு மாமனார் இருந்தாலே அவ படுத்துற பாடு இந்த பாட்டு பண்ணால தாங்க முடியாது. இப்ப 360 மாமியார்களுக்கு நடுவுல இவள் சீதை இருந்து கொண்டு ராமனிடத்துல பேசணும்னா எங்க பேச முடியும்? ராமனும் சட்டுன்னு வரவும் மாட்டான், அவனும் ஒரு அசடா இருக்கார். அதனால இங்கேயும் நம்மளால பேச முடியாது. ரெண்டு பேரும் பேசி வைத்து கொண்டு இந்த அரண்மனை வாழ்க்கையெல்லாம் நமக்கு சரிபடாது. எல்லோரும் காட்டுக்கு போறாளோ இல்லையோ, நாமும் காட்டுக்கு போயிடலாம், காட்டுக்கு போனா நிம்மதியா பேசலாம்னு சொல்லி காட்டுக்கு வந்தார்களாம். அதனால காட்டுல யாரும் இல்லாத சமயத்துல ஏகாந்தமாக இப்படி ஒருவருக்கு ஒருவர் அப்படி பேசி கழித்து கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். நாட்டுல இருப்பதை விட காட்டுல இருப்பதுல ராமன் இன்னும் சந்தோஷப்பட்டான், சீதை அதை விட மகிழ்ச்சியாக இருந்தாள் என்று இதையெல்லாம் நினைவு கூர்ந்து, அப்படிப்பட்ட சீதையை இன்று பிரிந்திருக்கிறேனேன்னு மறுபடியும் அழத் தொடங்கினார். 10 நிமிஷம் இந்த மாதிரி அழுவார். உடனே 11வது நிமிஷம், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த சீதையை எனக்கு திரும்பி கொண்டு வந்து கொடுக்கலன்னா அடுத்த க்ஷணம் இந்த உலகத்தையே அப்படியே திருப்பி விடுவேன். என்னுடைய அம்பினுடைய கூர்மையை இன்னும் அரக்கர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் போலும். இந்த பூமியை அப்படியே மலைகள், சமுத்திரங்கள், எத்தனையோ செடி கொடிகளோடு கூடி இருக்கக்கூடிய இந்த சமுத்திரம், அதாவது இந்த பூமியை அப்படியே தலகிழா திருப்பி விடுவேன். இன்று இரவுக்குள்ள சீதையை கொண்டு வந்து விடணும் என்றெல்லாம் ரொம்ப உயரமாக உரத்த குரல்ல அப்படியெல்லாம் பேசினான்.
கர்ஜனை செய்தான், மறுபடியும் அடங்கி போனான். இப்படி மாறி மாறி பெருமான் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு அப்படி தேடிக்கொண்டு வந்திருந்தார்கள். அந்த சமயத்துல கபந்தன் என்ன ஒரு பெரிய அரக்கன், அவன் அந்த காட்டுல அவன் எல்லா பிராணிகளையும், அவனுக்கு நீண்ட கைகள், அவனுக்கு தலையே கிடையாது, கழுத்துக்கு கீழத்தான் உருவம், கழுத்துக்கு மேல தலையே கிடையாது. இந்திரன் கூட ஏதோ ஒரு தடவை சண்டை ஏற்படுற சமயத்துல வஜ்ராயுதத்தால அவனுடைய தலையை அடித்தானா. அப்ப அந்த தலையானது அப்படியே அழுந்தி கழுத்துக்குள்ள போயிடுத்தான். அதனால மார்புல ஒரு பெரிய கண் இருக்கும், பயத்துல அவனுக்கு பெரிய வாய் இருக்கும், கைகள் ரொம்ப நீளமா 2 மைல் 3 மைல் தூரத்துகளுக்கு அவனுக்கு கை நீண்டு இருக்குமா. அந்த கையை அப்படி நீட்டி வச்சு அதற்குள்ள இருக்கக்கூடிய பிராணிகளை எல்லாம் கையால் அப்படியே பிடித்து கொண்டு தன்னுடைய வாய்க்குள்ள போட்டு அதையே உணவாக கொண்டு இவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ராமரும் லக்ஷ்மணனும் அப்படி தேடிக்கொண்டு வருகிற சமயத்துல இவனுடைய கைகள்ல அகப்பட இவனுடைய கையை துண்டு துண்டாக வெட்டினார்கள். வெட்டுற சமயத்துல தான் அவனுக்கு ஞானம் பிறந்தது. ஐயோ, நமக்கு சாப விமோசனம் இப்ப ஏற்பட போகிறது. ஏன்னா இவன் ஏற்கனவே ஒரு கந்தர்வன், அவனுக்கு ஏதோ ஒரு ரிஷியினுடைய சாபத்தினாலே இந்த மாதிரி மாறி கிடந்தான். இப்ப இந்த ராமனுடைய இந்த வரவு, அவர் இப்படி இந்த இவர்களுடைய கைகளை எல்லாம் வெட்டினதுனாலே சரி சரி இவரால்தான் நமக்கு சாப விமோசனம் என்று அறிந்து என்னை முழுவதுமாக அப்படியே நெருப்பில இட்டு எரித்து விடுவாயின்னு இவனே சொல்ல, அதே மாதிரி ராமனும் லக்ஷ்மணனும் அந்த கபந்தன்கிற அரக்கனை துண்டு துண்டாக வெட்டி நெருப்பில எரிந்து அவன் எரிந்து அவனுடைய உடல் அழிந்து போன பிற்பாடு உயர்ந்த கந்தர்வ உருவத்தோடு அவன் மேலே வந்தான். ராமா நன்றி, உமக்கு என்னுடைய பிரணாமங்களை தெரிவிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இனி மேற்கொண்டு இந்த பக்கமாக போனால் அழகான பம்பா சரஸ்ங்கிற குளம் வரும். அதற்கு அருகே மதங்க ரிஷியினுடைய ஆசிரமம் இருக்கிறது. அங்கு சபரிங்கிற உயர்ந்த பெண்மணி, உயர்ந்த ஸ்திரீ பாகவத இருக்கிறாள், அவளை சந்திப்பாய். அதற்கடுத்து ரிஷ்யமுக பருவதம்னு ஒரு பெரிய மலை இருக்கிறது. அந்த மலையிலே சுக்ரீவன்கிற பெரிய வானரன் இருக்கிறார், அவரோடு நீ தோழமை கொள்ள வேண்டும். சுக்ரீவனோடு நட்பு கொண்டால் அவன் உனக்கு உதவி புரிவான் என்ன இதையெல்லாம் விஷயத்தை எல்லாம் சொன்னார். கேட்டவருக்கு சரி திருப்தி. ஏதோ சீதைய மறுபடியும் பெறுவதற்கு இந்த மாதிரி ஒரு வழி இருக்கிறதா, கண்டிப்பா போய் தேடலாம்னு அப்படியே தேடிக்கொண்டு வர பம்பா சரஸ் என்கிற அழகான ஒரு குளம், பம்பை நதி, அது திருநாவாய் வித்துவக்கோடு அதையெல்லாம் ஒட்டி கொண்டு கேரள தேசத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதி இங்க சொல்லல, இங்க பம்பா சரஸ்னு ஒரு அழகிய குளம். அந்த குளத்தை சுத்தி பல அழகான செடி கொடிகள், நன்னா பார்ப்பதற்கே இயற்கை அழகு கொஞ்சக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திற்கு அருகே மதங்க ரிஷி அவர் ஆசிரமம் கட்டி கொண்டு வசித்துக் கொண்டிருக்கிறார். காட்டுமன்னார் கோயில் வீரநாராயணபுரம் என்கிற ஆச்சரியமான க்ஷேத்திரம். சுவாமி நாதமுனிகள் ஆள வந்தார். 2 ஆச்சாரியர்கள் திருவதாரம் செய்த இடம் புண்ணிய க்ஷேத்திரம், மன்யு க்ஷேத்திரம் என்று கொண்டாடப்படக்கூடிய காட்டுமன்னார் கோயில் திவதேசத்திலே வீரநாராயண பெருமாள் எந்த ரிஷிக்கு பிரத்யட்சமாக சேவை சாதித்தார்னா மதங்க ரிஷி, மதங்க முனிவருக்குத்தான் அந்த எம்பெருமான் பிரத்யட்சமாக சேவை சாதித்தார். அந்த ரிஷியினுடைய அனுகிரகத்தினாலேயே நாதமுனிகள் அவதரித்தார்னு அந்த திவ்யதேசத்தினுடைய சரித்திரத்துல தெரிவிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மதங்க ரிஷி துவாபர யுகத்துல, திரேதாயுகம் ராமனுடைய அந்த காலத்துல திரேதாயுகத்துல இங்கு தபஸ் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே அவர் எல்லா கைங்கரியங்களையும் முடித்த பிற்பாடு வைகுந்தத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாராம். அந்த சமயத்துல சபரிங்கிற ஒரு வேர்டு வச்சு ரொம்ப வயதான ஸ்திரீ, மூப்படைந்தவள், அவள் மதங்கர் இடத்துல பிரார்த்திக்கிறாள், நீர் எந்த இடத்துக்கு போகிறீரோ அங்க என்னையும் அழைத்து கொண்டு போக வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு வழி உண்டா அப்படின்னா அதுதான் ஆச்சாரிய அபிமானம்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லுகிறோம். நம்முடைய முயற்சி, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதனாலெல்லாம் எம்பெருமான் அடைவது மிகவும் சிரமம். சரி, அவரையே உபாயமாக பற்றினால் அடையலாமே, சரணாகதி எம்பெருமானுடைய திருவடிகளையே பற்றலாமேன்னு சொன்னால் அதிலேயும் நமக்கு பயமாக இருக்கிறது. ஏன்னா நான் சரியா தர்மங்களை சரியாக புரியவில்லை, அவர் சொன்ன எதையுமே சரியா கடைபிடிக்கல, முழு தீய காரியங்களைத்தான் பண்ணி இருக்கிறேன். அப்ப தாழ்ந்தவனான என்னை அந்த எம்பெருமான் அங்கீகரிப்பனான்னு அடுத்து சந்தேகம் வரும். ஏன்னா தாழ்ந்தவர்கள் கோஷ்டியில இருக்கக்கூடிய என்ன போய் உயர்ந்த அந்த ஆழ்வார்கள் அவர்களுக்கெல்லாம் கொடுத்த இடத்தை எனக்கும் கொடுப்பரா தெரியலையே, நான் மிகவும் தாழ்ந்தவன், என் புத்தியும் ரொம்ப தாழ்ந்தது, அப்ப பெருமானையும் நம்புவதற்கு முடியாது. ஈஸ்வரனுடைய சுவாதந்திரத்தை கண்டு அஞ்சினால் என்ன செய்வார்னு தெரியலையே. கோபிகைகளோடு 10 வருஷம் நன்னா விளையாடினார், எல்லா அனுபவத்தையும் கொடுத்தார். 11வது வயசுக்கு அப்புறம் மதுரைக்கு போனவர் திரும்பி ஒரு நாள் வந்து இத்தனை ஆய்ப்பெண்களையும் கட்டாட்சித்தார். ஒரு வரி எங்கேயுமே கிடையாது. அத்தனை பெண்களும் என்ன ஆனார்கள்னா அனுபவித்தார்கள், அவ்வளவுதான், அத்தோடு முடிந்து விட்டது. வைகுந்தத்துக்கு போனாரான்னா தெரியாது. சரி, கடைசியா பரமபதத்துக்கு போறச்ச அழைத்து கொண்டு போனாரா? கிடையாது. அப்ப என்ன செய்வாருன்னு நம்ப முடியாதே. அப்ப இவரை நம்பினால் நாம போவோமா மாட்டோமாங்கிறதே தெரியாது, வேண்டாம். அப்ப எதை உயர்ந்த உபாயமாக பற்றுவதுன்னா சிறந்த ஆச்சாரியனுடைய அபிமானத்தை பெற்றால் அலியல் நம் பையலன்னார் அம்மவோ கொடியவாரே. ஒரு ஆச்சாரியன் பார்த்து இவன் எனக்கு தகுதியான சிஷ்யன், நல்ல உயர்ந்த சிஷ்யன், நல்ல பண்புடையவன் அப்படின்னு பார்த்து நம்ம பையன் என்ன அவனை கொண்டாடினால்
அப்ப பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்பட்டு, எப்போ இவன் நம்ம பையன்னு நம்ம ஆச்சாரியன் இவர் அனுகிரகித்து விட்டாரோ கேள்வியே கிடையாது. திருமலை திவதேசத்துக்கு போய் சேவிக்கிறோம். பெரிய ஜீயர் சுவாமி, சின்ன ஜீயர் சுவாமின்னு ஆச்சரியமா ரெண்டு ஆச்சாரியர்கள் அங்கே இருந்து கைங்கரியம் செய்கிறார்கள். நாம தனியா பெருமானை சேவிக்கணும்னு சொன்னா 1000 விதிமுறைகள், எப்ப கிடைக்கும்னு காத்து கொண்டு போய் சேவிக்கணும். அதே இந்த ஜீயர் சுவாமி இடத்துல போய் ஒரு சிபாரிசு பெற்றோம், என்னோடு வரலாம்னு அவர் ஒரு அனுமதி அளித்து அவருக்கு பின்னாடியே போயிட்டோம்னா எல்லா கதவுகளும் தன்னிடையே திறந்து விடும். எப்படி வசுதேவர் தூக்கி கொண்டு போற சமயத்துல அந்தந்த கதவுகள் தானே திறந்தனவோ, அதே மாதிரி அவருக்கு பின்னாடி போயிட்டோம்னா கேள்வியே கிடையாது. நீ யாரு? அவர் பின்னாடி வருகிறோம்னா அவருக்கு சேர்ந்தவன் என்ன நம்ம இடத்துல கேள்வியே கேட்காமல் உள்ளே அனுமதி விட்டு விடுகிறார்களே. அதே போலத்தான் ஒரு ஆச்சாரியனை பற்றி இருந்தோம்னா கேள்வி பதிலாம் அவருக்குத்தான். நீ சரியா நடந்தாயா நடக்கலையான்னு ஆச்சாரிய நடத்ததான் பெருமாள் கேட்பார், கேட்கவும் மாட்டார். அப்படி கேட்பவர் ஆச்சாரியனா வைக்க மாட்டாரு, அவர் உயர்ந்த அனுஷ்டானத்தோட தான் இருக்க போறார். அப்ப அவரை பார்த்து சரி இவருடைய சம்பந்தம் பெற்றவரா, இவனுக்கெல்லாம் கேள்வியே கிடையாது, நேர அனுப்புன்னு அனுப்பிடுவாராம். அப்ப தனியா அவரை போய் பற்றினால் என்ன செய்வார்னு தெரியாது. ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்தால் நிச்சயம் கிட்டும். பசுர் மனுஷ்ய பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக தேனைவ தே பிரயாசியந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம் என்ன ஆச்சரியமான புராண ஸ்லோகம் தெரிவிக்கிறது. வெறும் மனுஷியர்கள் மட்டும் பரமபதத்துக்கு போகலையாம். பசுஹு பக்ஷி மனுஷ்யா, ஒரு பறவை, ஒரு வைஷ்ணவன், ஸ்ரீ வைஷ்ணவன் பாகவதோத்தமன் அண்டி ஒரு பறவை இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விலங்கு, ஒரு பசுன்னா விலங்குன்னு அர்த்தம், எந்த விலங்காக இருக்கட்டும். ஆழ்வார் திருநகரிக்கு போனா ஆச்சரியமான செய்தி தெரிவிக்கிறார்களே, ஒரு நாய் அந்த வீதியில அந்த ஆழ்வார் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த திவிதேசத்து வீதிகள்ல வசிக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் அவர்கள் உண்ட மிச்சில அந்த எச்சல் இலைய அந்த வீதியில போட, அதை தினப்படி அந்த எச்சலில் இருக்கக்கூடிய உணவை உண்டு இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கும் ஆழ்வாருடைய அருளாலே உயர்ந்த பராவதம் கிட்டித்தான். அந்த நாத்தங்கரையில் அப்படியே அடித்து கொண்டு போய் ஒரு நாள் வெள்ளம் அந்த நாயானது அதுல சிக்கி கொண்டது. அந்த நதியிலேயே அப்படியே தன்னுடைய பிராணனை விட்டது. சரீரத்தை விட்டு அந்த ஆத்மாவானது உயர்ந்த தேரில ஏறி பராவதத்தை அடைந்ததுன்னு பக்கத்துல ஒரு ரிஷி அங்க இருந்த சித்தர் பார்த்து கொண்டிருந்தாராம். ஐயோ, அந்த நாய்க்கு முக்தி கொடுத்தாயே காரிமார பிரானே, அத்தோடு இந்த பேய்க்கும் முக்தி அளிக்க கூடாதான்னு தன்னை கேட்டுக்கொண்டார். அப்போ ஒரு நாயாக இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களை அண்டி வாழ்ந்திருந்ததுன்னா அதற்கு கூட முக்தி உண்டு. பசுக்கும் உண்டு, விருட்சத்துக்கும் உண்டு, மரத்துக்கும் உண்டு. யாரெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களை அண்டி அபிமானத்தை பெறுகிறார்களோ அத்தனை பேருக்கும் உண்டா. அதே மாதிரி மதங்க ரிஷி அண்டி இருந்தவள் இந்த சபரிங்கிற வேர்டு வச்சு, அவள் ரொம்ப ஞானத்தோடு கூடியிருப்பவள், சிறந்த வயதானவள். ஓஹோன்னு அவளுக்கு வயது மூப்பு அடைந்திருக்கிறாள். அவள் கேட்கிறாள், போரும் இந்த வாழ்க்கை, தேவரீர் எங்கு செல்லுகிறீரோ அடியனையும் அழைத்து கொண்டு போக வேணும்னு கேட்க, மதங்கர் சொன்னார், வாஸ்தவம் உன்னை அழைத்து கொண்டு போகணும், நான் என்ன அழைச்சிட்டு போறது, நீ இந்த மாதிரி அனுஷ்டானத்தோடு இருந்தால் பெருமானே உன்னை அழைத்து கொண்டு விடுவார், எந்த தடையும் இல்லை. ஆனாலும் ராமன் இப்ப அவதரித்து இந்த பக்கம் எழுந்தருளி இருக்கிறார், இன்னும் கொஞ்ச காலத்துல அவர் இப்படி வருவார். அவர் நம்மாத்து வாசல் வழியா வரும் பொழுது பெரிய திவ்ய தேசங்கள்ல வீடுகள்லாம் வாங்கி போட்டுருவா, காஞ்சிபுரம், மேலக்கோட்டை, திருவரங்கம், அங்கு இங்குன்னு. ஆனா இவா எங்க இருப்பான்னா எங்கேயோ ஒரு பெரிய நகரத்துல போய் உட்கார்ந்து கொண்டு அதுதான் எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடம்னு அங்க இருப்பா. அந்த வீட்டை எல்லாம் பூட்டி வைத்திருப்பார்கள். பெரிய உற்சவம் கோலாகலமா நடக்கும், பெருமாள் வீதியார எழுந்தருளுவார், நம்முடைய வாசல் வழியாவே எழுந்தருளுவார். ஆனா வீடுகள்லாம் பூட்டி வைத்துக் கொண்டிருந்தாள். அப்ப என்ன பயன்? வீடு வாங்கினதே அங்க இருந்து பெருமானுக்கு தொண்டு புரிந்து அதை சேவிக்க வேண்டும்னு சொல்லி, ஆனா பணம் இருக்குன்னு வீடை வாங்கி பூட்டி வைத்து விட்டு பெருமான் வருகிற சமயத்துல வாசல் தெளித்து கோலம் கூட போடலன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே. அந்த மாதிரி இப்ப மதங்கர் தெரிவிக்கிறார், நம்ம ஆசிரமம் ரொம்ப காலமா இங்க வசித்து கொண்டிருக்கிறோம், இப்ப ராமனே இந்த வீதி வழியாக எழுந்தருளுகிற சமயத்துல நாம் இருந்து அவரை உபச்சரிக்காமல் போனால் பெரிய குற்றம். அதனால அந்த கைங்கரியத்தை உன்னிடத்தை ஒப்படைக்கிறேன், நீ இருந்து ராமன் வருகிற சமயத்திலே அவனுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்து விட்டு அதற்கப்புறம் நிச்சயம் நீ வந்து விடலாம்னு சொல்லி போனார். அதே மாதிரி சபரி காத்து கொண்டிருக்கிறாள். இந்த ராமனும் லக்ஷ்மணும் அப்படி தேடிக்கொண்டு வர சபரியினுடைய ஆசிரமம் கண்ணிலே பட்டது. நேர போய் அந்த மூதாட்டியான சபரியை பார்த்து விசாரித்து, என்னமா தர்மம் நன்றாக வளர்ந்து கொண்டு வருகிறதா, நீ நன்னா ஆச்சாரிய சுஷ்ரூஷை பண்ணியிருக்கிறாயா, அதனுடைய பயன் உனக்கு கிட்டியதான்னு விசாரித்தார். ஆமாம் கிட்டியது, அதனால தான் உமக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியமே எனக்கு கிட்டி இருக்கிறது. வாரும் ராமா, உமக்காக எத்தனையோ நாளாக காத்து கொண்டிருக்கிறேன், நாள் இல்ல பல மாதங்கள் பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறேன், வர வேண்டும் வர வேண்டும்னு வரவேற்றார். தன் நாவுக்கு இனிதான பல மூலாதிகளை சேகரித்து வைத்து ராமனுக்கு கொடுத்தார்னு ஆச்சாரிய ஹிருதயத்தினுடைய வியாக்கியானத்துல மணவாள மாமணிகள் தெரிவிக்கிறார். தன் நாவுக்கு இனிதான பழங்களை 2 விதமா அர்த்தம் தெரிவிப்பது உண்டு. ஒன்னும் அந்த மரத்துல விழுந்திருக்கக்கூடிய பழங்கள்ல நல்ல பழங்களாக எடுத்து
அதுல ஒரு கனியை தான் உண்டு பார்த்தால் இது நன்னா இனிக்கிறதுன்னா அப்ப மிச்ச பழங்களும் நன்றாகத்தான் இனிக்கும், அதை சுத்தப்படுத்தி பத்திரமா எடுத்து வைத்து ராமனுக்கு கொடுப்போம்னு கொடுத்தார். இல்ல தானே கடித்து பார்த்து சுவையா இருக்கு இந்த பழத்தை ராமனுக்கு கொடுக்க வேண்டும்னு அந்த எச்சிலோடு இருக்கக்கூடிய பழத்தையும் எடுத்து வைத்தார் என்றும் சொல்லுவது உண்டு. அப்படி எச்சில கொடுக்கலாமா? அவள் பெரிய சபரியானவள், அவள் கடித்த எச்சில கொடுக்கறது இது தப்புன்னு அவளுக்கு தெரியாதா என்னெல்லாம் கேள்வி வரும். உயர்ந்த பக்தர்கள் பாகவதர்களுக்கு இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்கவே கூடாது. இதற்குத்தான் ஆச்சரியமா நம்பிள்ளை ஒரு அழகான ஒரு கதையை தெரிவிப்பறான். அந்த அரும்பதம் நம்பிள்ளையினுடைய வியாக்கியானம், அதற்கு கீழே இருக்கக்கூடிய விளக்க உரையில ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு அழகான ஒரு அரையர் சுவாமி இருந்தாராம். நல்ல குரல் வளத்தோடு நன்றாக பாடுவார். பெருமானுக்கு முன்னாடி நன்றாக பாசுரங்களை விண்ணப்பிப்பார். தாளம் தட்டி தட்டி திவ்ய பிரபந்த பாசுரங்களை பெருமானுக்கு முன்னாடி விண்ணப்பிப்பார். அவருக்குத்தான் அரையர்னு திருநாமம். அந்த அரையர் சுவாமி எழுந்தருளி இருந்தார். அவருக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் உண்டு. என்ன நன்னா வெத்தலை பாக்கு போட்டு குரல் வளத்தை நன்றாக வைத்துக் கொண்டிருப்பார். தினப்படி பெருமானுக்கு திருவாராதனம் எல்லாம் செய்வார். அதெல்லாம் முடியும். ஆனா தன்னுடைய அந்த வெத்தலை பாக்கு பொட்டிக்குள்ளேயே ஒரு சாலக்கிராம பெருமாளை வைத்துக் கொண்டிருந்தாராம். ஏன்னா இவர் எங்கெங்கு யாத்திரையாக போகிறாரோ அங்கெல்லாம் போய் பெருமானுக்கு விண்ணப்பிக்க வேண்டும், பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி அவருடைய பிரசாதத்தை தானே உண்ண வேண்டும். அதனால கைகள்லயே அந்த பொட்டிக்குள்ளேயே ஒரு பெருமாளை எழுந்தருள பண்ணிக்கொள்ளலான்னு வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் என்னமோ ஒரு தவறான ஒரு பழக்கம் அவருக்கு. என்னன்னா வெத்தலை பாக்க மடிச்சு வாய்க்குள்ள போட்டுக்கிற சமயத்துல கொட்டைப்பாக்கு மாதிரியே தான் இருக்கும் சாலக்கிராம பெருமாளும். அவ்வளவு சின்ன வடிவத்துலதான் அவரும் இருக்கார். பாக்க வெத்தலையில வைத்து மடித்து வாய்க்குள்ள போட்டு அப்படி போடுற சமயத்துல மறந்து போய் அடுத்த வெத்தலையில அந்த சாலக்கிராம பெருமாளையே எடுத்து மடித்து வைத்து வாய்க்குள்ள போட்டு கடிச்சு பார்ப்பறான். சாலக்கிராமத்தை கடிக்க முடியாது, பாக்குன்னா கடிபட்டு விடும். என்னமோ கடிக்க முடியலையேன்னு எடுத்து பார்த்தால் ஐயோ தப்பு பண்ணிட்டேன், சாலக்கிராம பெருமாளா க்ஷமிக்கணும் க்ஷமிக்கணும்னு அவர் இடத்துல பிரணாமத்தை தெரிவித்து பாலால திருமஞ்சனம் பண்ணி தீர்த்தத்தால திருமஞ்சனம் பண்ணி சந்தனம் குங்குமப்பூ எல்லாத்தையும் சாத்தி க்ஷமிக்க வேண்டும்னு மீண்டும் பொட்டியில எழுந்துள்ள வேண்டுவாராம். இப்படி நடந்தது ஏதோ ஒரு நாள் 2 நாளானா தினப்படி இதே மாதிரி நடந்து கொண்டிருந்தது. அருகே ஒரு பெரிய தனிகன், நல்ல ஒரு பணக்காரன் செல்வந்தன். அவன் இதை பார்த்துட்டு என்னத்துக்கு பெருமாளுக்கு இந்த மாதிரியான ஒரு தலைவலி, இவருடைய பல்லுல அடிபட்டு கடிபட்டு இப்படி எச்சல் பட்டு எதற்கு இவருக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் உயர்ந்த தங்கத்திலேயே இவருக்கு ஒரு கோவில் ஆழ்வார் பண்ணி வெள்ளியில ஒரு ஆசனம் பண்ணி அதுல அவரை எழுந்தருள பண்ண போகிறேன்னு முடிவெடுத்தான். எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு அரையர் சுவாமி இடத்துல வந்து அந்த பெருமாளின் இடத்துல கூடும், அவர் உம்மிடத்துல படுற பாட என்னால பார்த்து சகிக்க முடியல, எனக்கு எழுந்தருள பண்ணி கொடுத்தால் நான் அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்கிறேன் என்று சொன்னான். சரி சரி நம்ம விட நன்னா பார்த்துக்கிறான்னா தாராளமா கொடுத்து விடுவோம்னு அரையரும் எடுத்து கொடுத்தார். அவனும் எழுந்தருள பண்ணிக்கொண்டு பெரிய தங்க மன்சத்துல வெள்ளி சிம்மாசனத்துல வேண்டிய உபச்சாரங்கள் 3 வேளை எல்லா விதமான பலகாரங்கள் புஷ்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு பெருமானுக்கு ஆராதனம் பண்ணான். 2 நாள் அவனால தாங்கிக்க முடியல. 2வது நாள் ராத்திரி சொப்னத்துக்கு வந்து என்ன அங்க கொண்டு போய்விடு, என்ன அங்க கொண்டு போய்விடு, எனக்கு இங்க பிடிக்கல, இங்க எனக்கு பிடிக்கல, என்னால இங்க இருக்க முடியாது, கொண்டு போய்விடுன்னு நச்சரிக்க ஆரம்பிச்சாராம். அடுத்த நாளும் இதே மாதிரி நடந்தது. 3வது நாள் அவனால தாங்கி கொள்ள முடியல. அரையர் சுவாமியே உம்ம பெருமாளை உம்மிடத்திலே கொடுத்துட்டு எனக்கு வேண்டவே வேண்டாம். என்னாச்சு, ஏன் பெருமாள் உம்மிடத்துல அப்படி இருக்க முடியலையா, நீதான் நிறைய உபச்சாரம் பண்றேன்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணாலும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, நெருப்புக்கு நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு அவருடைய வாய் எச்சில் தான் அமிர்தமாக இருக்கிறது, என்ன இனிமையாக அந்த பாசுரங்களை எல்லாம் அந்த தொண்டையிலிருந்து தான் அவர் பாடுகிறார். எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய அந்த பக்தியோடு பக்தியில ஒரு குறை இல்லாமல் ரொம்ப இனிமையாக அந்த பாசுரங்களை விண்ணக்கூடிய அந்த கழுத்து இருக்கிறதே அதுதான் எனக்கு இருப்பிடம். அந்த தொண்டையில நான் இருக்கிறது கூட பிரியமா படுகிறேன். அவருடைய பல்லுல கடிபடுவதற்கு கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது இல்லாமல் அருளி செயல் சம்பந்தம் இல்லாமல் இந்த இடத்துல இருப்பதற்கு எனக்கு வேண்டாம் என்று பெருமான் தெரிவித்தாராம். அப்படி அடியவர்களுடைய அந்த எச்சில் பல் கடி கூட பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான்னா அப்ப சபரி கொடுத்த அந்த கனிக்கு பெருமான் ஏற்க மாட்டேன்னு சொல்லுவாரா? அவருடைய பக்திக்கு மயங்கி அதையும் ஏற்றுக்கொண்டான் ராமன். அத்தனையும் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ராமா அனுமதி அளிக்கணும் என்று சபரி கேட்டாள். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரணுமே, குஹன் வேடன் அவன் காய் கனிகள் தேனை கொண்டு போய் கொடுத்தால் இதெல்லாம் நான் ஏற்கிறது இல்லை, கைகேயிக்கு வரம் கொடுத்துட்டேன், யார் கொடுத்தாலும் எதையும் ஏற்றுக்கொள்ளுவதில்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன்னு அங்க சொல்லிவிட்டு அதை ஏற்காமல் வந்தவன் சபரி கொடுத்தா மட்டும் வாங்கிக்கலாமா? அவன் வேடன் ஆண், இவன் வேடு வச்சு ஸ்திரீ, ஆண் கொடுத்தா வாங்கிக்கூடாது, பெண் கொடுத்தா வாங்கிக்கணும், இப்படி எல்லாம் பாரபட்சம் பார்க்கலாமோ? இவள் கொடுத்தா மட்டும் எப்படி வாங்கிக்கலாம்னு கேள்வி வருமே. அதற்கு என்ன பதில்? குஹனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை. யாரான ஒரு ஆச்சாரியர் பார்த்து நீ அவனுக்கு கொடுன்னு குஹன் இடத்துல சொல்லல, அவனும் எந்த ஆச்சாரனுக்கும் அடிபடைந்து கைங்கரியமே பண்ணல. ராமனை பார்த்தார், மயங்கினார், அந்த அழகுல ஈடுபட்டு கொடுக்கணும்னு கொடுத்தாரே தவிர ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் கொடுக்கவே அது நமக்கு பிரீத்திக்கு விஷயம் என்று அது வேண்டாம்னு தவிர்த்தார். ஆனா இங்க மதங்கரே சொல்லி வைத்து போயிருக்கிறாரே, அப்பனா சபரியின் இடத்துல வேண்டாம்னு சொல்ல முடியாது, நிச்சயம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். என்னத்தை ஏற்றுக்கொண்டான்? சக்ஷுஷாதவ சௌமியேன
பூதாஸ்மி ரகுநந்தன, ஹே ரகுநந்தனே, உன்னுடைய அந்த கடாட்சத்தினாலே தூய்மை பெற்றவனாக ஆகிவிட்டேன். எனக்கு இனிமே குற்றமே கிடையாது, தோஷமே கிடையாது. அடுத்த நொடியே இந்த சரீரத்தை விட்டு நான் வைகுந்தத்துக்கு புறப்படுகிறேன், அனுமதி அளிப்பாய்னு பெருமானிடத்துல அனுமதியை தான் பிரார்த்தித்தார். அப்ப வைகுந்தத்தை அவர் கொடுக்கல, ஜட்டாயுவிற்கு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் சென்றுவான்னு ராமர் அனுப்பி வைத்தார். ஆனால் இங்க என்ன செய்கிறார்னா, நான் உன்னை அனுப்புகிறேன்னு சபரியை அனுப்பல. ஏன்னா இவளுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருப்பதினாலே, ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே இவளுக்கு உண்டு நிச்சயமாயிடுத்து. அதனால இவர் அனுப்பலாம் வேண்டாம், ஆனா அனுமதி அளிக்கணும். சரி சரி நீ வரலாம், அங்கு செல்லலாம்னு அனுமதி அளித்தாள். அவள் உடனே கிளம்பி புறப்பட்டு தன்னுடைய அந்த தேகத்தை விட்டு உயர்ந்த வைகுந்தத்தை அடைந்தாள் சரித்திரம். அதற்கு அடுத்து அங்கிருந்து சற்று தூரத்துக்கு போனா பெரிய ரிஷ்யமுக பருவதம் என்ன ஒரு பெரிய மலை. அந்த மலையினுடைய தாழ்வரை குகையில தான் வானரங்கள்லாம் சுத்தி கொண்டிருக்கிறது. அங்குதான் ஒரு குகையிலே இந்த சுக்ரீவன்கிறவன் தங்கி இருக்கிறான். அனைவருக்கும் தெரிந்த கதை தான். சுக்ரீவன் வாலி இருவரும் சகோதரர்கள். ரெண்டு பேரும் நன்னா ராஜ்யத்தை பார்த்து கொண்டிருக்கிற சமயத்துல மூத்தவன் அரசாளுகிறான். அந்த சமயத்துல துந்துபி என்னும் ஒரு அரக்கன் அவன் வந்து சண்டையிட்டான். வாலி துந்துபியை முடித்தான். அடுத்து துந்துபியினுடைய பிள்ளை அவன் வந்தான். அவன் அந்த மாயாவின்னு அவனுக்கு பெயர். அவன் வந்து சண்டை இடுகிற சமயத்துல ரொம்ப நீண்ட காலத்துக்கு சண்டை நடைபெற்றது. ஒரு பெரிய குகைக்குள்ள வாலியும் அந்த மாயாவியும் போய் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருக்கா. நாள் கணக்கா போயிட்டு இருக்கு. 2 வாரம் 3 வாரம் ஆச்சு. ஒன்னும் அதற்கு சமாதானமே தெரியல, என்ன நடந்ததுன்னே தெரியல. குகைக்குள்ள சுக்ரீவன் முதலானவர்கள் யாரையும் உள்ள விடல. நீங்கள் யாரும் வர வேண்டாம், நாங்கள் 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்யுத்தம் பண்ணி கொண்டு இறுதியில யாரை முடிக்கிறாரோ அவர்கள் வெளியில வருவார்கள், அவருக்கு வெற்றி என்று தீர்மானித்துக் கொள்ளலாம் என்றுதான் அப்படி இருவரும் உள்ளே சென்றனர். 2 வாரம் ஆச்சு, யாரும் வரவே இல்லை. சுக்ரீவனுக்கா ஒரே பயம். ஐயோ என்னாச்சோ தெரியலையே, நம்முடைய தமையனான வாலிக்கு என்ன ஆபத்து நேர்ந்ததோ தெரியவில்லையேன்னு காத்து கொண்டிருந்தான். அப்படி குகை வாசல் வழியாக ரத்த வெள்ளம் பெருகி வந்தது. ஒரே கூக்குரல் கேட்டது, ரத்த வெள்ளம் பெருகி வந்தது. ஐயோ என்னாச்சோ தெரியலையே, வாலிக்கு மரணம் ஏற்பட்டு வாலியை வீழ்த்தி விட்டானோ என்னமோ தெரியலையே இந்த மாயாவி. அப்ப இனிமே மேற்கொண்டு வெளியில வந்தால் அவனால எத்தனை வானரங்களுக்கும் ஆபத்து, வெளியில வரவே கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து குகை வாசலை அடைத்து விட்டு இவன் நேர அரண்மனை, அதாவது வானரங்களுடைய அந்த இருப்பிடம், அவர்களுடைய அந்த ராஜ்யம், அந்த அரண்மனைக்கு சென்று அங்க மேற்கொண்டு அவன் ராஜ்யத்தை இனிமே அரசன் இல்லாம எப்படி ராஜ்யத்தை பார்க்கிறது, நாமே அரசாளுவோம் என்பதற்காக தானே முடிசூட்டி கொண்டு அரசை ஆண்டுவதற்கு அவன் தயாரானான். அதே சமயம் மாயாவியை முடித்து, அந்த ரத்தம் மாயாவியினுடைய ரத்தம், அது அவனை இன்னும் குத்துயிரும் கொலையுரமா விடக்கூடாது, பிராணனையே முடித்து விட வேண்டும்னு மொத்தமா அவனோட சண்டையிட்டு அவனை முடித்து விட்டு வெளியில வந்து பார்த்தா பெரிய பாறையை அடைத்து விட்டு இவன் போயிருக்கிறான். அந்த பாறையை நகர்த்தி பார்த்தா ஊரே விழா கோலம் பூண்டு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம்ன்ற செய்தி வந்தது. ஓஹோ, என்னை முடித்து விட்டு தமையனான இவன் இருந்தால் நமக்கு ராஜ்யம் கிடைக்காது, இவனை எப்படியாவது இந்த மாயாவி கையில கொண்டு போய் சேர்த்து அவனுடைய பிராணனை முடித்து தான் ராஜ்யத்தை அபகரிக்க வேண்டும்னு தீய எண்ணமா இந்த சுக்ரீவனுக்கு. அவனை விட்டேனா பாருன்னு சுக்ரீவனோட சண்டையிட்டு ஊர் முழுக்க துரத்தினான், எல்லா இடத்துலையும் விரட்டி விரட்டி அடித்தான். அப்படி செய்கிற சமயத்திலே இந்த சுக்ரீவனானவன் இந்த ரிஷ்யமுக பர்வதத்துக்குள்ளே வந்து அடைக்கலம் புகுந்தான். இந்த பர்வதத்துக்கு மட்டும் ஒரு பெருமை என்னன்னா, வாலி இதற்குள்ள நுழைந்தால் அவனுக்கு மரணம் நேர்ந்து விடும். அது எதனாலே நேர்ந்ததுன்னா, இங்க ரிஷி தபஸ் செய்து கொண்டிருந்தார். இந்த துந்துபியோட சண்டையிட்டானா, அப்ப அந்த சரீரத்தை எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி அடித்தான் வாலி. அப்படி அடிக்கிற சமயத்துல ரத்த துளிகள் அது எல்லா இடத்துலயும் அப்படி வீசின. இந்த மலையில தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ரிஷிகள் அவர்களுடைய ஆசிரமம் அங்கெல்லாம் வந்து விழ, இதை கண்டு எதனால இப்படி நடக்கிறதுன்னு யோக மாயை அந்த யோகத்தினாலே பார்க்க, ஓ இந்த வாலி தான் இந்த துந்துபியினுடைய சரீரத்தை இப்படி சுழற்றுகிறான், அதனால தான் இந்த ரத்த துளிகள் வருகிறது. அப்பேற்பட்ட கர்வமா, அவன் சண்டை இடுகிறான்ங்கிறதுக்காக இந்த ரிஷிகளுடைய ஆசிரமத்தை எல்லாம் இந்த ரத்த துளிகளால இவன் தாழப்படுத்துகிறானே, இதற்கெல்லாம் இவன் ஒரு பெரிய தீங்கை ஏற்படுத்துகிறானே, இது கூடவே கூடாது. இனி இந்த மலைக்குள் அவன் நுழைந்தால் அவனுக்கு பிராணனே இருக்காது, அவன் மரித்து விடுவான்னு சாபமிட்டார். அதனால பயந்து கொண்டு இந்த மலைக்குள்ள மட்டும் வரமாட்டான். அதை சுக்ரீவன் தெரிந்து கொண்டு இங்கு வந்து அடைக்கலம் புகுந்து இங்கேயே தங்கி கொண்டிருக்கிறான். இதுதான் வாலியினுடைய கதை, இதுதான் சுக்ரீவனுடைய கதை. இப்ப வாலிதான் அந்த வானர ராஜ்யத்தை பார்த்து கொண்டு வானரங்களை எல்லாம் நியமிப்பவனாக வாலி இருக்கிறான். அது மட்டும் பண்ணல, சுக்ரீவனை ஓட ஓட விரட்டினவன் சுக்ரீவனுடைய மனைவி ருமை என்று அவளுக்கு பெயர். அந்த மனைவியும் அபகரித்து கொண்டு அவன் தன்னிடத்துல வைத்துக் கொண்டு இவன் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த சமயத்துல தான் இப்ப ராமனும் லக்ஷ்மணும் அப்படி தேடிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வருகிற செய்தி, இவன் சுக்ரீவன் அப்படி குகையில இருந்து கொண்டு பார்த்தால்
அவரோ சிறந்த தேஜஸ்வி, ராஜாக்களை போல இருக்கு, ஆனா பார்ப்பதற்கு தாபச வேஷம், முனி வேஷத்தோடு வருகிறார்களே மான் தோல் மரவரை உடுத்துக்கொண்டு, என்னன்னு தெரியவில்லையே, வாலி அனுப்பின ஆளா என்ன அவனுக்கு சந்தேகம். என்ன அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு ஒரு வச்சனம் சொல்லுவாள், அந்த மாதிரி வாலியினால பயந்து போயிருக்கிறான். வருபவர்கள் வாலியினுடைய ஆட்களா என்னன்னு தெரியலையே, என்ன ஒரே அங்கேயும் இங்கேயும் தாவரா, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ சஜீவோத்தமன் ஹனுமான், திருவடி ஹனுமன், ஆஞ்சநேயன், வாயுகுமாரன், ஐந்திர வியாக்கரண பண்டிதன், நல்ல ஞானத்தோடு கூடினவன், அவனை மந்திரியாக வைத்துக் கொண்டிருந்தான் அந்த சுக்ரீவன். இப்ப அவர் எடுத்து சொல்றார், எதற்கு இப்படி பயப்படுகிறாய், பார்த்ததெல்லாம் பார்த்து பயப்படுத்தா வாழ்க்கைய வாழவே முடியாது. அவர்கள் முகத்தை பார்த்தா ரொம்ப தேஜஸ்விகளாக இருக்கிறார்கள், நிச்சயம் எந்த தவறும் அவர்கள் புரிய மாட்டார்கள், நான் போய் விசாரித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி இந்த திருவடி ஹனுமான் அழகான ஒரு சந்நியாசி வேஷத்தை எடுத்துக்கொண்டு நேரே அந்த ராமன் லக்ஷ்மணன் வருகிற பாதையில போய் நின்று கொண்டு பார்க்கிறான், வியக்கிறான், ஆனந்தப்படுகிறான். என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. அந்த அழகை சேவித்தால் எலும்பே உருகிறதாம். எலும்புங்கிறது ரொம்ப திடமான பொருள், அந்த எலும்பு கூட உருக ஆரம்பிக்கிறது, கரைய ஆரம்பிக்கிறது இந்த திருவடி ஹனுமனுக்கு. அத பிரம்மா கூறியிருந்தார். பிரம்மா சிறு வயசிலேயே இந்த திருவடி ஹனுமன் அங்கும் இங்கும் சுத்தி எல்லா விளையாட்டுகள் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்திலே பிரம்மலோகம் வரைக்கும் கூட போயிட்டு வந்து ஒரே துன்பம் கொடுத்துட்டு இருந்தார். அங்க இருக்கக்கூடிய ஆசிரமங்கள்ல ரிஷிகளை எல்லாம் தபஸ் செய்ய விடாமல் ஒரே படுத்தி கொண்டிருந்தார். அந்த சமயத்துல ரிஷிகள் எல்லாம் போய் பிரம்மாவினிடத்துல முறையிட, பிரம்மா இவருக்கு இந்திரன் மூலமாக வஜ்ராயுதத்தை அடித்தா சரித்திரம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த சமயத்துல பிரம்மாஸ்திரத்துக்கு நீ என்ன ஆனாலும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் என்று பிரம்மாஸ்திரத்துக்கு நீ கட்டுப்படுவாய். அதே சமயத்துல அதற்கு மேல வேற யாரான மற்ற கயிறை கொண்டோ வேற எதையோ ஒன்னத்தை கொண்டு உன்னை கட்டினால் நீ கட்டுப்பட வேண்டாம், பிரம்மாஸ்திரம் உன்னை விட்டு நீங்கி விடும் என்று கூறியிருந்தார். அதே சமயத்துல தெரிவித்திருந்தார், உனக்கு சிறந்த ஞானம் ஏற்படும், பரமாத்மா யாருன்னு நீ நேராக சாட்சாத்காரம் நன்றாக உணருவாய் என்று தெரிவித்திருந்தார். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, யார நான் பரமாத்மான்னு தெரிஞ்சு கொள்வதற்கு என்ன அடையாளம்னா அதுவா, நீ அந்த பரமாத்மாவை நேரே கண்டால் உன்னுடைய எலும்பு கூட உருக ஆரம்பிக்கும், உன்னுடைய எலும்பு கூட உருகி அப்படியே பக்தி பெருகும். அந்த சமயத்துல நீ பார்ப்பவன் யாரோ அவன் தான் பரமாத்மான்னு உணர்வாய்னு சொல்லி இருந்தார். இவனை பார்த்த உடனே அப்படியே எலும்பெல்லாம் உருக ஆரம்பித்தது, கண்ணும் கண்ணீரமா அப்படியே ஆனந்தப்பட்டான். பரமாத்மாவை சேவித்து விட்டேன்னு ஆனந்தத்தோடு ஆயதாஷ்ட சுகிருத்தாஷ்ட பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷாருகாக கிமர்த்தம்ன விபூஷிதாக. ரெண்டு பேருடைய அழக பார்த்தால் பல்லாண்டு பாடி அத்தனை ஆபரணங்களால மூடப்பட வேண்டிய தோள், நல்ல திடகாத்திரமான திருமேனியோடு ராமனும் லக்ஷ்மணனும் வருகிறார்கள். சத்திரிய குல அரசர்கள், வீரர்கள், அழகான அந்த உருண்டு பருண்டு இருக்கக்கூடிய நல்ல தோல் வலிமை, இதையெல்லாம் பார்த்தா ஐயோ கண்ணெச்சில் பட்டு விடுமாக போல இருக்கிறதே. இவர் உயர்ந்த வேதாந்தி, அத்தனை ஞானி, எத்தனைக்கெத்தனை ஞானமோடு இருக்கிறார்களோ அவர்கள்லாம் அழகில் ஈடுபடவே மாட்டார்கள். இப்ப கூட சிலருக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் கீதை வாசிக்கணும், உபனிஷத் வாசிக்கணும், ராமாயணம், கண்ணன் கதை, ஆழ்வார் பாசனம், இதெல்லாம் கேட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உயர்ந்த நூல்கள் கீதை உபனிஷத்து அதெல்லாம் வாசித்தால்தான் முக்தி கிடைக்கும்னு சிலர் சொல்லலாம். அவர்களுடைய கூற்று தவறு. அப்படி வெறும் ஞானத்தினால நமக்கு முக்தி கிடையாது. ஞானம் கனிந்த நலம் பக்தியினால்தான் எம்பெருமான் வசப்படுகிறானே தவிர, எனக்கு சிறந்த ஞானம் இருக்குன்னு சொன்னா எம்பெருமான் வசப்பட மாட்டான். அப்ப எத்தனைக்கெத்தனை ஞானமோ திருவடி ஹனுமானுக்கு, அத்தனைக்கத்தனை ராமனிடத்துல பக்தி அதிகம். வினய ஆஞ்சநேயர், என்ன அந்த ஆஞ்சநேயரை கொண்டாடுகிறோமே, அவருக்கு இருக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் பார்த்தால் அத்தனை அசுரர்கள் அரக்கர்களை எல்லாம் முடித்திருக்கிறார். ஒரு போடு போட்டா அத்தனை பேரையும் ஓடி போடுறான். அப்படிப்பட்டவன் ராமன்னு சொன்ன உடனே கண்ணும் கண்ணீருமாய் அப்படியே அழுது கொண்டு எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதம் அஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ராட்சசர்களை முடிக்கக்கூடிய வலிமை இருந்தாலும் ராமன்னு கேட்டால் மனசு அப்படியே குளிர்ந்து உருகி கண்ணும் கண்ணீருமா அந்த இடத்துல அப்படி நிற்பவன் ஹனுமன் திருவடி. அவன் இப்ப அந்த ராமனை பார்த்து, ராமா உனக்கு இப்பேற்பட்ட தோழழகு இருக்கிறதே, ரெண்டு பேரும் என்ன அழகா தோல் வலிமை தோல் அழகோடு வருகிறீர்கள், இதை மூடிக்கொண்டு வரக்கூடாதா, அந்த மான் தோல் மரவரிய மேல போத்தி கொண்டு வரக்கூடாதா, உன்னுடைய திருமார்பு, உன்னுடைய வக்ஷஸ்தலம், உன்னுடைய கழுத்து, உன்னுடைய தோல் வலிமை இதெல்லாம் வெளியில தெரிகிற மாதிரி ஆபரணங்களே இடாமல் அதை கொண்டு மறைக்காமல் வருகிறீரே, ஓ நான் அவ்வளவு முரடன் அவ்வளவு தாழ்ந்தவன்னு முடிவு செய்து விட்டீரான்னு திருவடி நினைக்கிறாராம். ஏன்னா பெருமாள் தன்னுடைய திருமேனி அழக எப்ப காட்டுவார்னா, சாதாரணமா கொஞ்சம் அறிவு இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த திருமேனி அழக காட்ட மாட்டார், அவர்களுக்கு தன்னுடைய குணங்களை காட்டியே மயக்கிடுவார். ஆனா இவன் திருந்தவே மாட்டான், ரொம்ப தாழ்ந்தவன், இவனை எப்படியாவது திருத்தணும்னு சொன்னா அப்பதான் தன்னுடைய திருமேனி அழக காட்டுவாரான். அந்த அழகில யாரும் மயங்காதவர்கள் யாருமே கிடையாதா, அப்ப என்ன மிகவும் தாழ்ந்தவன்,
அவருடைய குணத்தை பார்த்து கூட நான் திருந்த மாட்டேன், அவருடைய செயல்கள், அவருடைய உயர்ந்த பண்புகள் எல்லாம் பார்த்து நான் திருந்த மாட்டேன், என்னுடைய அழக காண்பிச்சாதான் இந்த வானரத்தை திருத்த முடியும்னு நினைத்து கொண்டு விட்டாயோ, அதனால தான் இப்படி அனைத்து ஆபரணங்களாலே மறைக்கப்பட தோலை மறைக்காமல் என் முன்னே இப்படி வந்திருக்கிறாயோன்னு ஆச்சரியப்பட்டான். தன்னை மறைத்து கொண்டுதானே வந்தான் சன்னியாசியாக. பேசின்னு இருக்கிற 4 நிமிஷத்துல தான் யாருங்கிற உண்மையை தன் வாயாலேயே சொல்லிட்டான். எதையோ மறைக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு மறைத்து பேசணும்னு நினைத்தவன் எதையும் ராமனை பார்த்தவனே மறைக்க முடியுமா? உண்மையை அப்படியே கூறிவிட்டான். இதோ அந்த நான் வாயுபுத்திரன், நான் அந்த வாலியினுடைய தம்பியான சுக்ரீவனுக்கு மந்திரியாக இருக்கிறேன்னு தன்னுடைய விஷயத்தை எல்லாம் சொல்லி நீங்கள் யாருன்னு வினவுகிறார். அப்ப ராமர் ஆச்சரியப்படுகிறார். என்னமா பேசினா நான் ருக்வேத வினீதஸ்ய நாயுஜுர்வேத தாரிணா நாசாம விதுஷா சக்கியமேவம் பிரபாஷதே. ருக்வேதம் படிக்கலன்னா இப்படி பேச முடியாது, யஜுர்வேதத்தை கற்கலன்னா இப்படி பேச முடியாது, சாமவேதம் தெரியலன்னா இப்படி பேச முடியாது. இவன் எல்லாத்தையும் நன்கு கரைத்து குடித்திருப்பவன். எப்படிப்பட்டவர்னா திருவடி 9 வியாக்கரண கிரந்தங்கள் இருக்கிறதாம். இப்ப நமக்கு வடமொழியில ஒரு வியாக்கரணம் இருக்கு, ஒரே ஒரு வியாக்கரண நூல் தான் இருக்கு. ஆனால் திரேதாயுகம் ராமர் வாழ்ந்த சமயத்திலே 9 வியாக்கரண நூல்கள் இருந்தன. வியாக்கரணம்னா இலக்கணம். தமிழ்ல இப்போ தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள்லாம் இருக்கு, அதற்கெல்லாம் இலக்கணம்னு ஒண்ணு இருக்கா? அதே மாதிரி வடமொழிக்கும் இலக்கணங்கள் உண்டு. அந்த இலக்கண நூல்கள் 9 நூல்கள் இருந்தனவா. சூரியனிடத்திலேயே இந்த திருவடி ஹனுமான் பாடம் கற்றிருக்கிறார். சூரியன் தான் இவருக்கு குருவா இருந்து உபதேசித்திருக்கிறார். சூரியனிடத்துல போய் பிரார்த்தித்தாராம், தேவரீர் தான் எனக்கு உபதேசிக்க வேண்டும், வியாக்கரணத்தை சொல்லி கொடுக்கணும்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் திரிலோக சஞ்சாரி, அப்படியே சுத்தி கொண்டே இருப்பவன், என்னிடத்துல நீ எப்படி பாடம் கற்க முடியும் என்று சொல்ல, எனக்கு சக்தி இருக்கு, நீர் எங்க செல்லுகிறீரோ உம்மை சுத்தி சுத்தி நான் வட்டமாக வந்தே உம்மை கற்பக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு உண்டு. நீர் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நீர் எங்கு சென்றாலும் உம்மோடு கூடவே நானும் சுற்றி சுற்றி இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு விடுகிறேன் என்று சொல்ல, சரி சரி வாரும் என்று சூரியனும் சொல்ல, திருவடி ஹனுமான் மேலே உயர பறந்து ஆதித்யனை சுத்தி சுத்தி 9 தினங்களுக்குள்ளே, ஒரு நாளைக்கு ஒரு வியாக்கரணம்னு 9 தினங்களுக்குள்ள 9 வியாக்கரண நூல்களையும் கற்றுவிட்டானாம். நவ வியாக்கரண பண்டிதன், 5 வியாக்கரண பண்டிதன் என்று அவருக்கு திருநாமம். அப்படி ஞானத்தோடு இருப்பவன் பேசினால் ஒரு பொருள் குற்றம் கிடையாது, ஒரு சொல் குற்றம் கிடையாது, ஒரு தவறான சொற்கள் கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா பேசினாராம். சில பேர் பேசினார்கள்னா கேட்பதற்கு முடியாது, கேட்பார்கள் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும்னு ஒரே தாழ்ந்த சொற்கள், தீய சொற்களையே பேசுபவர்கள் சிலருக்கு அப்படி கிடையாது. ஆனாலும் பேசினால் அந்த பேச்சை கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ஒன்றும் நேர்த்தியாலாம் பேச தெரியாது, ஏதோ பேசுவார், வளவளான்னு பேசுவார், ஒன்றும் விஷயம் இருக்காது. இப்படி சிலருக்கு பழக்கம். ஆனால் ராமன் பேச்சில மிகவும் சிறந்தவன். அவரையே வால்மீகி கொண்டாடுகிறார். வாக்பிதாம் வரம், சிறந்த பேச்சு திறமை கொண்டிருப்பவர்களுக்குள்ளே உயர்ந்தவன் ராமன் இவர் குணம் எடுத்துட்டார். ஆனா அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிற ராமனே இப்ப மயங்கி போய் லக்ஷ்மணர் இடத்துல சொல்லுகிறான், அப்பா நீ கொஞ்சம் பொறுமையா இரு, இவ்வளவு நேரம் அவர் பேசி இருக்கிறத கேட்டா என்னால் அப்படியே தாங்கிக்கவே முடியல, என்ன அழகா பேசுறார். இவரை மாதிரி இந்த லோகத்துல இன்னொருத்தர் பேசுவதற்கு ஆற்றலே இன்னொருத்தர் கிடையாது. ஒரு பொருள் குற்றம் இல்லை, சொல் குற்றம் இல்லை. யாரானும் ஒருத்தர் கத்திய தூக்கி கொண்டு அப்படியே குத்தணும்னு வந்தால் கூட இந்த பேச்சை கேட்டால் தன்னடையே மயங்கி கத்தியும் கையை விட்டு கீழே விழுந்துருமா. அவ்வளவு அழகா அவர் பேசி இருக்கிறார்னு எல்லாம் சொல்லி லக்ஷ்மணரை ஜாகிரதப்படுத்துறார். இப்ப நான் பேச முடியாது அவன் இடத்துல, ஏன்னா அவன் ராஜா இல்லை, ராமர் ராஜா தானே, சத்திரிய குலத்துல பிறந்தவர், அரசன். இப்ப ஏதோ வனவாசம்னு வந்திருந்தாலும் இயற்கையில் அவர் அரசன் தானே. ஒரு அரசன் மற்றொரு அரசன் இடத்துலதான் நேராக பேச முடியும். இவன் மந்திரின்னு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அப்ப எனக்கு இப்ப மந்திரியை நான் எங்க போய் தேடுறது? எனக்கு எல்லா விதமான உறவும் நீதான் லக்ஷ்மணா, நீயே அவர் இடத்துல பேசு, ஆனா ஜாகிரதையா பேசு. அவர் பேசி இருக்கிறதுக்கு சமமா உன்னால பேச முடியாது, இருந்தாலும் யோசித்து பேசு என்று ஜாகிரதைப்படுத்த பின்னர் லக்ஷ்மணர் எடுத்து கூறினாராம். நாங்கள் எல்லாம் தன்னுடைய ராமாயணத்தை ஆரம்பிச்சார். இவர்களுக்கு தான் நேர்மை புத்தியாச்சே. யார் கேட்டாலும் தசரதன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 60,000 வருடங்கள் குழந்தை இல்லை, புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார்னு கதையை ஆரம்பித்து தான் காட்டுக்கு வந்தது, சீதையை பிரிந்தது, சபரியை சந்தித்தது, இப்போ உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம்னு மொத்த சரித்திரத்தையும் சொல்ல ஆனந்தப்பட்டார் திருவடி. வாரும் வாரும் அவர் அழைத்து கொண்டு சுக்ரீவனிடத்துல கொண்டு போய் சேர்க்க அவனுக்கு பயம். யாரையோ அழைச்சிட்டு வராளே, வாலினுடைய ஆளான்னா ஒன்னும் பயப்படாத, இவர்கள்லாம் உயர்ந்தவர்கள், சத்திரிய குல வீரர்கள், தசரதனுடைய குமாரர்கள், இவர்கள் உனக்கு நன்மை பெறுவதற்காகவே இவர்கள் வந்திருக்கிறார்கள்னு எடுத்து சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான். சுக்ரீவன் அந்த ராமன் இடத்துல சரணாகதி செய்தான். ராமன் இப்ப சுக்ரீவன் இடத்துல சரணாகதி செய்ய போகிறான்னு லக்ஷ்மணர் சொல்லுகிறார். லோகநாத புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி, இந்த சுக்ரீவனை தனக்கு நாதனாக தேடிக்கொண்டு ராமர் வந்திருக்கிறார்னு சுக்ரீவன் இடத்துல எடுத்து சொன்னானா லக்ஷ்மணன்.
அவர் விதிர்த்து போயிட்டார். யாரு? தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரன் போய் என்னை நாதனாக கொண்டிருப்பதா? ஒரு குரங்க போய் ஒரு மனுஷன் நாதன் தலைவன் ஏற்க முடியுமா? இது ரொம்ப விபரீதமா இருக்கே. இந்த குணம் வேற யாருக்குமே இருக்க முடியாது, ராமன் ஒருவனுக்குத்தான் இருக்க முடியும். என்னையும் ராமன் இப்படி அங்கீகரிக்கிறான்னா அதற்கு கைமாறாக நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லையே. சபதம் செய்கிறேன், நிச்சயம் நான் சீதையை தேடுவதற்கு துணை புரிவேன். அந்த ராவணன் எங்க இருக்கிறான், சீதை எங்க இருக்கிறாள்னு தேடி கண்டிப்பா நான் கொண்டு ராமனிடத்துல சேர்ப்பேன்னு உறுதி கொடுத்தான். அதே சமயத்துல ராமா, நானும் இப்ப என்னுடைய பெண் பெண்டாட்டியை பிரிந்திருக்கிறேன், ராஜ்யத்தை இழந்திருக்கிறேன், வாலி கையில தான் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள், நீ தான் ரட்சிக்க வேண்டும் என்று சுக்ரீவனும் சரணாகதி செய்தான். ராமனும் அதை ஏற்றுக்கொண்டு உன்னோடு அறுவரானோம், முதல்லயே குகனோடு ஐவரானோம், 4 தம்பிகளா. அடுத்து இப்ப சுக்ரீவனை அக்னி சாட்சியா கைப்பிடித்தானா, ஹோமம் வளர்த்து இதோ அக்னிக்கு முன்பாக, கல்யாணத்துலதான் அக்னிக்கு முன்னாடி கைப்பிடிப்பார்கள், ஆனா இவன் அக்னியை வளர்த்து இந்த சுக்ரீவனை எனக்கு தம்பியாக நான் சேர்த்து கொண்டு விட்டேன் என்ன சேர்த்து கொண்டது மட்டும் இல்ல, வைத்த கண் வாங்காமல் சுக்ரீவனையே பார்த்து கொண்டிருந்தாராம். இது கூட முடியுமா? ஒரு குரங்கு எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும்? சுக்ரீவன் குரங்கு கோலத்துலதான் பிறந்திருக்கார், ஆனா அதனுடைய மூக்கு என்ன அழகா இருக்கு, காது என்ன அழகா இருக்கு, என்னமா இவர் நடக்கிறார், என்னமா கழுத்து இருக்குன்னு அதையே பார்த்து கொண்டு ராமர் அதிலேயே சீதைய பெரிந்த துக்கம் கூட இப்ப தெரியல, என்னமா சுக்ரீவன் அழகா இருக்கான்னு அந்த தம்பியின் இடத்துல அப்படி ஈடுபட்டு வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாராம். சுக்ரீவனுக்கு இதெல்லாம் கண்டு பொறுக்கவே இல்லை. எப்பேற்பட்ட ராமனுக்கு நம்ம தம்பின்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா, இந்த குணத்துல என்னன்னு சொல்வது ஏதுன்னு சொல்லுவதுன்னு தெரியலையேன்னு அவனும் திக்கு தடுமாறினான். பின்னர் தன்னுடைய சரித்திரத்தை எடுத்து கூறினான். வாலி இந்த மாதிரி செய்து விட்டான், இப்ப ராஜ்யம் அவன் எடுத்துக்கொண்டான், என்னுடைய மனைவியும் பறித்து கொண்டான், நீதான் அந்த வாலியை முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, நிச்சயம் முடித்து கொடுக்கிறேன் என்னை வரும் தெரிவித்தார். அதற்கு முன்னாடி இப்ப பரீட்சை இப்பெல்லாம் ஏதான ஒரு கல்லூரிக்கு போகணும்னா முன்கூட்டியே தேர்வு எழுதணும், அந்த பரீட்சையில தேறினால்தான் அடுத்து கொடுப்பேன். அந்த தேர்வு உண்டா இல்லையான்னு நடுவுல ஒரே சண்டையெல்லாம் நடந்தது. உண்டுன்னு பலர் சொல்றா, இல்லைன்னு பலர் சொல்றா. ராமனுக்கு நிச்சயம் உண்டுன்னு சுக்ரீவன் முடிவு பண்ணிட்டான். ஆனானப்பட்ட ராமனே இப்ப பரீட்சை எழுதி தேர்வு முடிந்து தேர்வில தேர்ச்சி பெற்றால்தான் அவருக்கே அடுத்து வாய்ப்பு என்ன அந்த நிலைமை ஏற்பட்டது. சரி, என்ன தேர்வு, என்ன பரீட்சை? அதுவா பெரிய துந்துபியினுடைய சரீரம். அன்னைக்கு வாலி முடித்தானே அந்த அரக்கன் துந்துபியினுடைய பெரிய சரீரம் இங்கு கிடக்கிறது, அதை காலால எட்டி உதைக்கணும். வாலியினுடைய பிரபாவம் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அவன் எட்டி உதைத்தான்னா அது 1 யோஜனை தூரம் அக்கறையில போய் விழுமா அந்த சரீரம். அந்த மாதிரி இப்ப உம்மால உதைக்க முடியுமான்னு கேட்க தானும் அந்த துந்துபி சரீரத்தை உதைத்தான் ராமன். அது 1 யோசனையை காட்டிலும் இன்னும் வெகு தூரத்துக்கு போய் விழுந்தது. கொஞ்சம் நம்பிக்கை ஏற்பட்டது சுக்ரீவனுக்கு, ஆனாலும் ஏற்கல. ஒரு தேர்வு எழுதி பரீட்சையில இவர் தேர்வு பெற்றாரா இல்லையா, தேர்ச்சி பெற்றாரா இல்லையா, ஆனாலும் சுக்ரீவனுக்கு சந்தேகம் போகலையாம். அது இல்ல ராமா, அது என்னைக்கோ துந்துபிய வாலி எப்பொழுதோ முடித்து விட்டான். காய்ந்து போன சரீரம், வத்தலும் துத்தலுமா இருக்கு. இந்த உடலை நீ தூக்கி அடிச்சேங்கிறதுக்காக உன்னை வாலிக்கு சமமானவன் என்னால ஏற்க முடியாது. இதை விட மற்றொரு பரீட்சை வைக்கிறேன்னா. ராமர் இதெல்லாம் ஏற்கணுமா? ஒண்ணு வேணும்னா செய்ய, இல்லைன்னா முடியாதுன்னு போயிருக்கலாம். ஆனாலும் சரி, சுக்ரீவன் சொல்லுவதை கேட்டு நடப்போம் என்பதற்காக ஆசிரிதன் அவன் சுக்ரீவன் நம்மை வந்து சேர்ந்த சரணாகதி செய்திருப்பவன், அப்ப அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும்னா செய்வோம் என்பது. அடுத்து என்ன பரீட்சை என்று கேட்டான். பெரிய பெரிய மரம் இருக்கிறது, இந்த மரத்தை அப்படியே துளை இடணுமா. இந்த மரத்தை வாலி என்ன பண்ணுவான்னா கையாலேயே அப்படி நசுக்கி விடுவான். ஒரு மரத்தை அப்படி அணைத்து கொண்டு அதை ஒன்றுமில்லாமல் பூமியிலிருந்து பீத்து எய்த்து விடுவான். அப்படிப்பட்ட இந்த மரத்தை நீயும் உன்னுடைய அம்பினாலே தொலைக்க வேண்டும் என்று சொல்ல, இந்த தடவை கொஞ்சம் ஜாக்கிரதையானார் ராமர். ஏற்கனவே துந்துபி சரீரத்தை அடிக்கணும்னு அடிச்சாச்சு, ஒத்துக்க மாட்டேன்ட்டான். இப்ப 1 மரத்தை வாலி முடிப்பான்னு தான் சொல்லியிருக்கான். நாம இன்னும் ஜாக்கிரதையா, வரிசையா 7 மரங்கள் இருந்தனவான், ஒண்ணுதானே அவன் முடிப்பான். இந்த 7ஐயுமே நம்ம விற்க கூடாது. 7ன்னு அப்படி அம்பை எடுத்து காதோரமா அம்பினுடைய அந்த நுனியில 7ன்னு சொன்னார். உடனே அந்த அம்பு பார்த்தது 7ன்னு ராமர் சொல்லிட்டாரே, எந்த 7ஆக இருக்கும்னு தேடிக்கொண்டு போய் முதல்ல கண்ணில் பட்ட இந்த 7 மராமரங்களையும் அப்படியே துளையிட்டு கொண்டு ஒண்ணுக்கு பின் ஒன்னாக ஒரே அம்பு துளைத்து கொண்டு போனதான் அத்தனை மரங்களையும் பிளந்து போட்டது. அடுத்து ராமன் 7ன்னு சொல்லியிருக்காரே, அப்ப 7 சமுத்திரங்களை முடிக்கணுமா, 7 மலைகளை முடிக்கணுமா, இல்ல 7 குல பர்வதங்களை முடிக்கணுமா, 7 உலகங்களை முடிக்கணுமா, எதை முடிக்கணும்னு தெரியலையேன்னு எல்லா இடத்துலையும் போய் தட்டி பார்த்துட்டு, இல்ல ராமன் இதையெல்லாம் சொல்லலன்னு மீண்டும் வந்ததான். அந்த சமயத்துல அத்தனை மலைகள், அத்தனை நதிகள், அத்தனை உலகங்கள் எல்லாம் பயந்து போயின. ராமன் இப்படி அம்ப விட்ட சமயத்துல எல்லோருமே அப்படி பயந்து போயினர்னு ராமாயணத்துல தெரிவிக்கிறார்கள். அப்படி 7 மரங்களையும் முறித்தான் ராமன்.
அப்படி முறித்த உடனே இப்ப சுக்ரீவனுக்கு தெம்பு வந்து விட்டது. நிச்சயம் ராமன் வாலியை முடிப்பான், இதுல சந்தேகமே இல்லை. நான் நேர இப்ப வாலியோடு சண்டைக்கு போகிறேன், நீ எனக்கு பின்னாடியே வந்து கொண்டு அவனை மறைந்திருந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நேர போனா அவன் ஒரு வரம் வாங்கியிருக்கான், தான் யாரோடு நேர சண்டை இடுகிறானோ அந்த சண்டையிடுபவர்களுடைய பலம் தனக்கு வந்து விடுமா. இப்படி அவன் ஒரு வரம் வாங்கி வச்சுட்டு இருக்கான். அப்ப நேரா அவனோடு சண்டை இட்டால் என்னுடைய பலம் அவனுக்கு போயிடும். அதனால அவனை என்னால ஜெயிக்கவே முடியாது ராமா, அதனால நீ மறைந்திருந்து அம்பெய்து அவனை கொல்ல வேண்டும்னு சொல்ல, சரி சரி உனக்காக செய்கிறேன்னு ராவணம் சொல்ல, இவன் நேர வாலி இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் கூச்சல் இடுகிறான், வா சண்டைக்குன்னு. அப்போ தாரை சொல்றா, வாலியினுடைய மனைவி தாரை, முதல்ல போகாதேங்கிறா. இல்ல ஒரு கை பார்த்துட்டு வருகிறேன்னு போகிறாள். வெளியிலே வருகிறான், இந்த இவன் கூப்பிடுகிறானேன்னு சொல்லி அவனோட சண்டையிட்டால் வழக்கம் போல சுக்ரீவன் தோத்து போடுகிறான், திரும்பி வந்து விடுகிறான். ராமன் அடிக்கிறேன்னு சொன்னாரா, ஆனா அப்படி தூரக்கிருந்து பார்த்தவர் அடிக்கவே இல்லை. ரெண்டு பேரும் அப்படி ஓஹோன்னு யுத்தம் பண்றா. இறுதியில சுக்ரீவன் அடிபட்டு வலி தாங்க முடியாமல் விரைந்து ஓடி பின்னாடி வந்து விடுகிறான். வந்து ராமனை பார்த்து கண்ணும் கண்ணீருமா, நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன், என இடத்துல வந்து நிச்சயம் உன்னுடைய எதிரியான வாலியை முடிக்கிறேன்னு வேற உறுதி கொடுத்தாய், பரீட்சையில எல்லாம் வேற தேர்ச்சி பெற்று விட்டாய், இப்ப இறுதி பரீட்சையில இந்த மாதிரி செய்து விட்டாயே ராமா, எதற்கு எனக்கு இந்த மாதிரி தண்டனை, உன்னால முடியாதுன்னு முதல்லயே சொல்லியிருந்தா நான் போகாமே இருந்திருப்பேனேன்னு வந்து கண்ணும் கண்ணீருமா அழுதான். அப்ப ராமர் சொன்னார், இல்லப்பா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா யார் வாலி யார் சுக்ரீவன் வேறுபாடே தெரியல. ராமர் பரதன் ரெண்டு பேருக்கும் வேறுபாடே தெரியாதான். பரதன் திரும்பி வந்தானோ இல்லையோ, அதாவது ராஜ்யத்தை எடுத்து கொண்டு வந்து பரதன் சமர்ப்பிக்கணும்னு வந்தார். அப்ப குகன் பரதனை பார்த்துட்டு, ராமன் அப்படியே உரித்து வைத்தார் மாதிரி இருக்கானே, ராமனே திரும்பி வந்துட்டானா என்கிற அளவிற்கு அந்த அளவுக்கு சந்தேகம் வந்துட்டான். ஏன்னா பரதன் ராமனை ஒத்த உருவம் கொண்டிருப்பானா. அதே மாதிரி சத்ருகுணன் எப்படிப்பட்டவன்னா லக்ஷ்மணனை உரிச்சு வச்சுற மாதிரி அதே உருவத்தோடு இருப்பானா. அத மாதிரி இந்த வாலியும் சுக்ரீவனும் நமக்கு கண்டிப்பா வித்தியாசம் தெரியாது. எல்லா குரங்குக்குள்ள இது எந்த குரங்கு வாலி எந்த குரங்கு சுக்ரீவன் நமக்கு எப்படி தெரியும், ராமருக்கு ஆனா தெரியும். ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை இது, உங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசமே தெரியல, நாம் பாட்டுக்க வாலி அழிக்கிறேன்னு சொல்லி ஒரு அம்பை இது ஒன்ன நோக்கி குறி வச்சுட்டா என்ன ஆகுறது, இது கூடவா ராமருக்கு தெரியாது, இந்த அளவுக்கு கூடவா ஞானம் இல்லை. ஆனாலும் இதை பதிலாக தெரிவித்தார். அப்போ சரி என்ன பண்றது, இனிமே நான் சண்டைக்கு போகட்டுமா வேண்டாமா அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாத, மறுபடியும் நீ போ. இப்ப லக்ஷ்மணர் இடத்துல ஒரு ஆணை இடுகிறார், ஒரு பெரிய கஜ புஷ்பிகான்னு ஒரு மாலை, அதாவது அங்க காட்டுல இருக்கக்கூடிய மரங்கள்ல இருக்கக்கூடிய புஷ்பங்களை கொய்து அதை மாலையாக கட்டி இந்த மாலையை லக்ஷ்மணர் இடத்துல கொடுத்து, நீ இப்ப அந்த சுக்ரீவனுக்கு இந்த மாலையை அணிவிப்பாய், இந்த மாலையோடு இப்ப சண்டை போகட்டும். அப்ப மாலை கழுத்துமா இருக்கிறவன் சுக்ரீவன், மாலை இல்லாதவன் வாலி, அடையாளம் பார்த்து நான் வாலியை முடிச்சுடுவேன். இதெல்லாம் அடையாளமா ராமனுக்கு. ஏன் இப்படி செய்தார்னா, ஒரு பாகவதன் மூலமாக சுக்ரீவன் பற்றவில்லை, நேரடியா வந்து ராமன் இடத்துல சரணாகதி பண்ணி நீ எனக்கு செய்து கொடுக்க வேண்டும்னு பிரார்த்தித்தாரா. இப்ப இது ஒரு நமக்கு ஒரு அடையாளம். நேர ராமன் எம்பெருமான போய் பற்றினால் அடி கொடுத்தாலும் கொடுக்கலாம், போய் அடிபட்டுவான்னு விட்டாலும் விடலாம். ஆனால் ஒரு பாகவதன் ஆச்சாரியன் மூலமாக பற்றினால் நிச்சயம் விடமாட்டார். அதை அவனுக்கு புரிய வைக்கணுமே, நீ என்ன இடத்துல நேர வந்து விட்டாய், என்னுடைய தம்பிய நீ முன்னாடி பற்றவே இல்லை, லக்ஷ்மணன் மூலமாகத்தான் ராமன் இடத்துல வரணும், ஒரு பாகவதன் மூலமாகத்தான் எம்பெருமான இடத்துல வரணும், அப்படி நீ வந்ததாக தெரியவில்லையே என்பதை மனதில வைத்துக் கொண்டு இப்ப தாமே அதற்கு ஏற்பாடு செய்கிறார். ஹே லக்ஷ்மணா, நீ அவனை அனுகிரகிக்க வேண்டும், உன் கையால மாலை அவனுக்கு இடு என்று சொன்ன உடனே லக்ஷ்மணர் மாலை இடுகிறார். அவரும் சுக்ரீவன் இப்ப மாலையும் கழுத்துமா, கொஞ்சம் பதட்டம் தான் இருந்தாலும் இந்த தடவை கண்டிப்பா ராமன் முடிப்பார்னு ஒரு உத்வேகம் ஒரு தைரியத்தோடு போகிறார். இப்ப தாரை சொல்ற, வாலியினுடைய மனைவி தாரை, போகாதே, இப்பதான் அடிபட்டு போயிருக்கிறவன் மறுபடியும் திரும்பி வருகிறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதனம் கையில இருக்கிறது, யாரோ ஒரு பெரிய மனுஷனோட அவனுக்கு சகாயம் ஏற்பட்டிருக்கிறது, நான் செய்தி கேட்டேன், அவனுக்கு ராமனே துணையாக நிற்கிறான், தசரத குமரனான ராமனும் லக்ஷ்மணனும் அவர்களோடு சந்தித்து நட்பு கொண்டிருக்கிறார்கள்னு கேள்விப்பட்டேன், ராமனுடைய சகாயத்தினால நிச்சயம் உன்னை முடித்து விடுவான், போகாதேன்னு புத்தி சொல்லினாள். ஆனால் வாலி அதை கேட்கவில்லை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சுக்ரீவனுக்கு ஒன்றும் கிடையாது, அவனுக்கு சக்தியே கிடையாது, நான் போய் ஒரே அடி அவனை அடித்து விரட்டி ஓட்டு விடுகிறேன்னு வெளியில வந்தான். இந்த தடவை ராமன் சரியா குறிபார்த்து வாலியை முடித்து விட்டான். ஒரே அம்பிலே வாலியை அப்படியே குத்துயிரம் கொலையுரமாக ஆக்கி அவன் அப்படியே பூமியில புரண்டு அழும்படி செய்து விட்டான். கீழே விழுந்து அலத்துகிறான், புறத்துகிறான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நான் சண்டை போட்டு வச்சு திடீர்னு ஒரு அம்பு வந்து குத்தித்தே என்ன கீழே விழுந்து அதிர்ந்தவன் அந்த அம்பை எடுத்து பார்த்தால் ராம என்கிற எழுத்து அதுல பொறிக்கப்பட்டிருந்ததாம். மும்மசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை கண்டனன் ராம என்கிற அந்த இரண்டு எழுத்தை அந்த அம்பினுடைய அந்த நுனியில பார்த்தான்.
மூன்று உலகங்களுக்கும் தாரகமா இருக்கக்கூடிய மந்திரம், ஆதாரமா இருக்கக்கூடிய மந்திரமே ராம மந்திரம் தான். எழுமை நோய்க்கும் மருந்தினை, நம்முடைய 7 பிறவிகள் இனி பிறவியே இல்லாதபடி செய்வதற்கும் ராம மந்திரம் தான். அப்படிப்பட்ட அமுதமா இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை பார்த்து ராமன் நம்மை அம்பெய்து கொன்று விட்டானா, ஐயோ ராமன் இப்படி செய்யவே மாட்டானே, அவன் தகாத காரியம் தீய காரியத்தை பண்ணவே மாட்டானே, இப்படி மறைந்திருந்து என்ன கொன்றதுங்கிறது எவ்வளவு பெரிய தப்பு, ராமா ராமான்னு கூப்பிட்டால் உடனே ராமன் விடத்துல ஓடி வந்தான். என்ன ராமா இப்படி செய்து விட்டாய், நீ அதர்மமே செய்யாதவன், தர்மமே வடிவானவன் எல்லாரும் சொல்லி இருக்க, இப்படி செய்து விட்டாயே, நீ செய்தது முற்றிலும் தவறுன்னு அவரோடு சண்டை இடுகிறார். இன்னைக்கு நாம பட்டிமன்றம் எல்லாம் வச்சு பேசுகிறோமே, தீபாவளி பொங்கல் இன்னும் ஏதான வருஷ பரப்பு ஏதானு வந்துடுத்தோன்னா பட்டிமன்றம், வாலியை கொன்றது சரியா தவறா, இந்த பக்கம் 4 பேர் சரின்னுவா, இந்த பக்கம் 4 பேர் தவறுன்னுவா. நாம யாரு முடிவு பண்றதுக்கு, ராமன் செய்தது அனைத்துமே சரி என்னதான் நாம ஏற்கனவே தவிர, ராமன் ஒண்ணு செய்வாராம் அதை சரியா இல்லையான்னு ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் யார், அதற்கெல்லாம் நமக்கு அருகதையே கிடையாது. அதை ராமன் எடுத்து கூற வாலியே ஒப்புக்கொண்டான். வாலி இந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே ராமன் சொல்றார், இல்ல நீ தப்பான காரியத்தை செய்திருக்கிறாய். முதல்ல வாலி சொன்னான், மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுவதற்கு அரசர்கள் வருவார்கள், அந்த விதத்துல நீ என்னை கொன்றிருக்கிறாய், ஏன்னா இவனும் ஒரு மிருகம் தானே, அப்ப இந்த மிருகத்தை வேட்டையாடுவதற்காக நீ வந்தாய் என்று நான் ஒப்புக்கொண்டாலும் என்னுடைய அந்த உடலால என்னுடைய எதாலே உனக்கு பிரயோஜனம் இல்லையே. மானை கொன்றால் பிரயோஜனம் உண்டு, யானையை கொன்றால் பிரயோஜனம் உண்டு, புலியை கொன்றால் பிரயோஜனம் உண்டு, குரங்க வேட்டையாடி என்ன பிரயோஜனம், அதனுடைய முடி எதற்கும் பிரயோஜனம் இல்லை, அதனுடைய பல்லோ அதனுடைய உடல் உறுப்புகளோ எதற்குமே பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு வானரம், என்னை வேட்டையாடி நீ என்ன செய்ய போகிறாய், அப்ப நீ செய்தது தவறுன்னு வாதாட, இல்லை வாலி உன்னை வேட்டையாடுவது உன்னுடைய உடலுக்காக அல்ல, நீ செய்தது தவறான காரியம், தப்பு காரியம் பண்ணியிருக்கிறாய். உன்னுடைய தம்பி இல்ல இதுதான் நான் தவறு புரிந்து விட்டேன்னு மன்னிப்பு கேட்ட சமயத்துல கூட நீ அவனை ஏற்காமல் ஓட ஓட விரட்டி அடித்தாய், அவனுடைய மனைவி வேறு அபகாரம் பண்ணி கொண்டாய். இப்ப நான் அரசன், காட்டுக்கு இப்ப நான் அரசனாக வந்திருக்கிறேன், நாட்டை எல்லாம் பரதனை பார்த்துக்கோன்னு தசரதன் அவர் இடத்துல ஒப்படைச்சிருக்காராம். இப்படித்தான் ராமன் தெரிவிக்கிறார். நாங்கள் 4 பேர் பிறந்தோம், 2 பேரா தசரதன் பிரித்தார். ராவணனும் லக்ஷ்மணனையும் அதெல்லாம் காட்டுக்கு அனுப்பி காட்டுல இருக்கக்கூடிய பிரதேசங்களை எல்லாம் நல்லா ஆண்டு வரட்டும், அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் எந்த ஆபத்தும் இல்லாமல் இந்த மாதிரி தப்பு காரியம் பண்றவாளை எல்லாம் தண்டனை கொடுத்து சீர்திருத்தி ராமன் வரட்டும்னு என்ன முதல்ல காட்டுக்கு அனுப்பி இருக்கிறார் எங்கள் தந்தை. பரதனையும் சத்ருக்னனையும் நாட்டில இருந்து நாட்டை பாதுகாக்க வைத்திருக்கிறார். அதனால நாங்கள் காட்டுக்கு எதற்கு வந்தோம்னா இந்த மாதிரி அதர்மம் புரிபவர்கள் எல்லாம் தண்டித்து தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம், உனக்கு தண்டனை கொடுத்ததுல ஒரு தவறும் இல்லைன்னு சொல்ல புரிந்து கொண்டேன் ராமா என்ன மிகவும் வருந்தி நான். கடைசியில அவன் சொல்லி முடித்தது ஆச்சரியம். கம்பன் ஆச்சரியமா தெரிவிக்கிறார், நீ இந்த மாதிரி பண்ணது எதனால தெரியுமோ, ஆவியை சனகன் பெத்த அன்னத்தை பிரிந்தனை திகைத்தனை செய்தனின் போலும். உன்னுடைய செய்கை நீ திகச்சு போயிட்ட, சீதை மட்டும் அருகிருந்தாள்னா இந்த மாதிரியான தப்பு காரியம்லாம் உன்னால பண்ணவே முடியாது. வாலிய வதம் செய்வது சீதை அருகிருந்தால் நீ செய்திருக்கவே மாட்டாய். சீதையை பிரிஞ்சுட்டியா, நீ எதை செய்யறோம் எது சரி எது தவறுன்னே தெரியாமல் இப்படி செய்து விட்டாய், திகைத்து போய் செய்து விட்டாய் போலும். என்ன ஆச்சரியமா கம்பன் தெரிவிக்கிறார். அதற்கு பின்னாடி வாலி சமாதானமான உடனே அவன் இப்போ அருகே சுக்ரீவனை அழைத்து, நான் செய்தது தவறு, நீ இனிமே இந்த ராஜ்யத்தை நன்னா பார்த்துக்கணும், தன்னுடைய பிள்ளையான அங்கதன் அவன் இடத்துல கொடுத்து உன்னுடைய பையனை போல பார்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொன்ன உடனே இப்ப சுக்ரீவன் ஓன்னு அழ ஆரம்பிக்கிறான். ஐயோ அண்ணா உன்னை இப்படி நான் செய்து விட்டேனே, கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டேனே, உன்னிடத்துல மன்னிப்பு கேட்டிருந்தால் உன்னை இந்த மாதிரி கொல்லாமல் நான் விட்டிருக்கலாமே, இப்படி தவறு புரிந்து விட்டேன்னு இப்ப அழறான். இவன் தான் கொல்ல சொன்னதே, இப்ப கொன்று விட்ட பிற்பாடு ஓன்னு அழுத உடனே ராமனுக்கு அப்படியே கண்ணீரமா ஆயிடுது. ஓன்னு அவர் ஒரு முக்குல போய் அழ ஆரம்பித்தாராம். எல்லாரும் அழுதுன்னு இருக்கா, ஒரு பெரிய குரல்ல அழுக கேட்டது. சுத்தி முத்து பார்த்தா யார் அழறான்னா ராமர் உட்கார்ந்து அழுதுன்னு இருக்காராம். ஒரே ஆச்சரியம் சுக்ரீவனுக்கு, நான் அழறேன் என்னுடைய அண்ணா போயிட்டான்னு, இவர் தான் கொன்றாரே, அந்த வாலிய கொன்றதே அம்பெய்து கொன்றவரே ராமர் தான், கொண்டு முடிச்ச பிற்பாடு இவரே போய் அழுகிறாரேன்னா அது என்ன பண்றது, இவ்வளவு நேரம் நீ கொல்லுன்னு சொன்னதுனால கொன்று விட்டேன், இப்ப என்னுடைய தம்பியான உனக்கு அண்ணன் அவன் போய் விட்டான்னா எனக்கும் வருத்தம் தானே. இதத்தான் அயோத்தி நாட்டு பிரஜைகள் சொன்னார்கள், யசனேஷு மனுஷ்யானாம் ரிஷம்பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ. ஒரு குடும்பத்துல துக்கம்னு சொன்னால் முதல்ல துன்பப்படுபவன் ராமன் தான், ஒரு குடும்பத்துல சுகம்னு சொன்னால் முதல்ல ஆனந்தப்படுபவன் ராமன் தானா. அப்ப சுக்ரீவனுடைய அண்ணன் போனான்னு சுக்ரீவனுக்கு வருத்தம் இருக்கோ இல்லையோ, ராமர் சஞ்சாத பாஷ்பகா பரவீரஹந்தா, கண்ணும் கண்ணீரமா ஐயோ இப்படி முடிச்சுட்டேனே, இப்படி வாலிய கொன்று சுக்ரீவனுக்கு ஒரு பெரிய துக்கத்தை கொடுத்துட்டேனேன்னு அழுது கொண்டிருக்க, பா நீ செய்தது சரிதான் வேற வழி இல்லை என்ன வாலியை அதை ஏற்றுக்கொண்டு தாரை ஓடோடி வருகிறாள். வாலியினுடைய மனைவி தாரை வெய்ய வேண்டும் ராமனைன்னு ரொம்ப
வெறுப்போடு ரொம்ப கோபத்தோடு வருகிறாள். வாலியை பார்த்து கட்டி புரண்டு விழுந்து, ஐயோ இப்படி போய்விட்டாயேன்னு எல்லாம் முடித்து இப்ப ராமனை பார்த்து வெய்யணும் என்ன வசப்பாடணும்னு தொடங்கினவள் கொண்டாட ஆரம்பிச்சுட்டான். அந்த ராமனை பார்த்த உடனே தம் அப்பிரமேயஷ்ட துராசதஷ்ட அக்ஷய கீர்த்திஷ்ட க்ஷிதிஷமாவான் என்று நீ எப்பேற்பட்டவன், உன்னுடைய வீரம் எப்பேற்பட்டது, யாராலையும் உன்னை எதையும் செய்ய முடியாது, அப்பிரமேயன், தன்னுடைய அறிவால இவ்வளவுன்னு அறிய முடியாதவன் நீ, பரமாத்மா சாமானிய மனுஷனாக அவதரித்திருக்கிறாய். நம்முடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து கூற ராமனும் மகிழ்ந்தான். தாரையே, நீ புரிந்து கொண்டது சரிதான், வேற வழி இல்லாமல் இவனை முடித்தேன், கவலைப்பட வேண்டாம். அவன் வீர ஸ்வர்க்கத்தை அடைந்து பின்னாடி உயர்ந்த இடத்துக்கு போய் சேருவான். நீ இனி அடுத்து சுக்ரீவன் அவனது ராஜ்யத்துல சுகமாக இருந்து உன்னுடைய பிள்ளையான அங்கதனை பார்த்து கொண்டு இந்த கவலையை மறந்து வாழ வேண்டும்னு சொல்ல தாரையும் ஏற்றுக்கொண்டால் அடுத்து வாலிக்கு சம்ஸ்காரம் சுக்ரீவனை வைத்து இறுதி சடங்குகளை எல்லாம் செய்து முடித்த பின்னர் சுக்ரீவ பட்டாபிஷேகம். அதுதான் இன்னைக்கு தலைப்பு. இப்பதான் வந்திருக்கிறோம். சுக்ரீவனுக்கு அழகான பட்டாபிஷேகம். அது எங்க? நகரத்துல நடக்கணும். கிஷ்கிந்தை அதனுடைய நகரத்துல நடக்கணுமா? ஆனால் ராமர் தெரிவித்து விட்டார், நான் காட்டுல தான் வசிக்கணுமே தவிர நகரத்துக்கு வரக்கூடாது. அதனால லக்ஷ்மணரிடத்துல சொல்லி நீர் போ, நீ அங்கு போய் இந்த சுக்ரீவனுக்கு அழகா சிம்மாசனத்துல அமர்த்தி பல நதிகள் பல கடல்கள் சமுத்திரங்கள்ல இருந்து தீர்த்தங்கள் எல்லாம் கொண்டு வரட்டும், வந்து ஊர் முழுக்க கோலாகலமா அலங்கரித்து பெரிய உற்சவமாக இதை நடத்த வேண்டும், அவருக்கு பட்டாபிஷேகத்தை செய்து வைப்பாய் என்று சொல்ல லக்ஷ்மணர் போய் அந்த சுக்ரீவனை அமர்த்தி கூட அவருடைய பத்னியான ருமையும் சேர்த்து சிம்மாசனத்துல அமர வைத்து உயர்ந்த அந்தணர்கள் பிராமணோத்தமர்கள் ரிஷிகளை எல்லாம் வரவழைத்து பல புண்ணிய நதிகள்ல இருந்து தீர்த்தங்கள் கலசங்களை எல்லாம் கொண்டு வந்து ஆவாகனம் செய்து ரொம்ப அழகா அந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்தை செய்து வைக்க அவனும் ஆனந்தமாக அந்த பட்டாபிஷேக உற்சவத்தை ஏற்றுக்கொண்டு ராஜ்யத்தை செவ்வனே நடத்தினான். அப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். முதல்ல ராமர் தெரிவிக்கிறார், இப்போ மழைக்காலமாக இருக்கிறது, நீ நன்ன பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அரண்மனையில என்னென்ன போனது வந்தது காரியத்தை எல்லாம் பாரு, இப்பதானே பட்டாபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறாய், இனி எப்படி ராஜ்யத்தை நடத்த வேணும்னு அதுல கவனம் செலுத்து. ஏன்னா மழைக்காலமாக வேற இருக்கிறது, இப்ப வெளியில போய் தேடுவதுங்கிறது சிரமம். அதனால ராஜ்யத்தை நன்னா பொறுப்பா பார்த்துக்கோ. கார்த்திகை மாசம் முடிந்து, கார்த்திகை மாசம் மழை, ஐப்பசி கார்த்திகை முடிஞ்சதுன்னா அதற்கடுத்து மார்கழி மாசத்திற்கு மேல நாம தேட தொடங்கலாம். அது வரைக்கும் நீ ராஜ்யத்தை பார்த்து கொண்டு பின்னர் நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்தா போல, அவன் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தானே, உன்னுடைய மனைவி எங்கு சீதை எங்கு போனாலும் அந்த இடத்த நான் கண்டிப்பா தேர்ந்து உனக்கு தேடி பிடித்து கொடுக்கிறேன், அரக்கர்களை முடிக்கிறேன் வாக்குறுதி கொடுத்திருந்தான். அதை நினைவிலே கொண்டு சரியா தேட ஆரம்பித்து என்னிடத்துல சீதையை ஒப்படைக்க வேண்டும் என்ன அவன் கேட்க சுக்ரீவனும் வாக்குறுதி கொடுத்தான், கண்டிப்பா செய்கிறேன் ராமா, நீ செய்த பேருதவிக்கு இது கூட செய்யலைன்னா நான் ஒரு தாழ்ந்தவனாக ஆகி போவேன், நிச்சயம் செய்கிறேன் வாக்குறுதி கொடுத்து ராஜ்யத்துக்கு போனான். போனவன் போனான் தான். ரொம்ப அழகா சுக்ரீவ பட்டாபிஷேகம் செய்து அங்கேயே வசித்து கொண்டு ராஜ்யத்தை சுகமா அனுபவித்து கொண்டிருந்தான். ஆனால் ராமன் அவர் பிரார்த்தித்தபடி அவருக்கு சொன்ன அந்த வாக்குறுதிபடி சுக்ரீவன் நடக்கவில்லை. அது என்ன சரித்திரம், மேற்கொண்டு என்ன நடந்தது, ராமன் எப்படி அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார், மேற்கொண்டு என்ன சரித்திரம் என்பதை நாளைய தினம் இடத்துல அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். இன்றைய தினம் அந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்த ராமர் அதே அந்த கிஷ்கிந்தையிலேயே அமர்ந்து கொண்டு லக்ஷ்மணரோடு சேர்ந்து சீதா பிராட்டியை நினைத்து கொண்டு அங்கேயே இருக்கிறார். அப்படிப்பட்ட ராமன் அனைவருக்கும் அருளை பொழிய வேண்டும். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே, சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம், ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே, ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஒரு சின்ன அறிவிப்பு. இப்போ வரிசையா உபன்யாசங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த கிரமத்திலே கடைசி தினம் ஸ்ரீராம பட்டாபிஷேகம், ஸ்ரீராம நவமி, அதாவது 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் ஸ்ரீராம நவமி. அன்றைய தினம் இந்த உபன்யாச நேரம் சற்று மாறுதல். அந்த வெளியில போட்டிருக்கக்கூடிய அந்த பத்திரிகையின்படி பார்த்தா 6லிருந்து 8. ஆனா அங்க திருவல்லிக்கேணியில அதே சமயத்துல சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் ஹனுமந்த வாகனத்துல புறப்பட்டு வீதியார எழுந்தருள இருக்கிறார். பெருமாள் திருமொழி கோஷ்டி சேவா காலம் உண்டு. அந்த சமயத்துல அருளி செயல் கைங்கரியம், அதே மாதிரி திருமாளிகை வாசல்ல பெருமாள் எழுந்தருளுகிற சமயமா இருக்கிறதுனால ஸ்ரீராம நவமி பண்டிகையா இருக்கிறதுனால பெருமானை சேவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உபன்யாசத்தை சற்று முன்னாடி அமைத்துக் கொள்ளலாம். 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக ஸ்ரீராமநவமி அன்றைய தினம் இவ்விடத்திலே உபன்யாசம் நடந்து ஸ்ரீராமாயண காலக்ஷேப சாத்துமறை உபன்யாச சாற்றுமறையும் பட்டாபிஷேக உற்சவம் அது சிறப்பாக இவ்விடத்திலே நடக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு அதற்கு எல்லோரும் அப்பொழுதும் வரணும். நாளைக்கு உபன்யாசம் அது சாயங்காலம் 6 மணிக்கு, அதற்கு வந்து கேட்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.